वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं आकारत्रय सम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்மகுணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम् अमुदनार अमुदम कमल तिरुवायुम अलगिलम सोदिसेर्वडिवुम अमुदमेन्नगयुम पुगरुडन तिगழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. பகவான் பக்தவத்சலன் என்று கொண்டாடப்படுகிறான். பக்தர்களிடத்திலே வாத்சல்யமுடையவன்கிறது அந்த திருநாமத்திற்கான பொருள். ஒரு பசுமாடு தன்னுடைய கன்றினிடத்திலே எத்தனை அன்பை காட்டுமோ அத்தகு அன்பை நம்மிடத்திலே பொழிபவன் பகவான். அவருக்கு பழைய பக்தர்களை பிடிக்குமா இல்லைன்னா புதிய பக்தர்களை பிடிக்குமான்னு ஒரு கேள்வி எழுந்தது. சாதாரணமாக நாம் எல்லாம் என்ன சொல்லிடுவோம், என்ன இருந்தாலும் பழையவர்கள்ங்கிறவா ரொம்ப நாளாக இருக்கிறவா அவர்களைத்தான் பகவானுக்கு மிக மிக பிடித்திருக்கும் அப்படின்னு பதில் சொல்லுவோம். ஆனால் உண்மை நிலவரம் அதுவன்று. புதிய பக்தர்கள்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, பழைய பக்தர்களை பிடிக்காதுங்கிறது பொருள் அன்று. புதியவர்களிடத்திலே இன்னமும் வாஞ்சையோடே பேரன்பை பகவான் பொழிகின்றான். ஒரு பசுமாடு பல கன்றுகளை முன்னமேயே ஈன்றிருந்தாலும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குட்டியை போட்டிருக்குன்னு சொன்னால் அந்த குட்டியை அரவணைப்பதிலே தான் அதற்கு அதிகமான நோக்கு இருக்கும். ஒரு அம்மாவுக்கு முதல்ல 4-5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டாவதாக ஒரு பாப்பா அப்போ தான் பிறந்திருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தையை அரவணைத்து அவள் படுத்திருக்கிறாள். அந்த பெரிய குழந்தை பக்கத்தில் வந்தாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, பார்த்து அப்படின்னு அதை அறிவுறுத்தவே செய்வாள். சாதாரணமாக பெரிய குழந்தைகளுக்கு மனசில் இது ஒரு வலியாக வேதனையாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஐயோ அம்மா நம்மை வெறுத்து தள்ளுகிறாளோ, புதுசாக வந்த பாப்பா தான் அவளுக்கு முக்கியம் போல் இருக்குன்னு அந்த பெரிய குழந்தையும் நினைத்து கொள்ளும். ஆனால் தாயாருக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்றுதான். அதை போல பசுமாடு புதிதாக ஈன்ற கன்றிடம் அதிக வாத்சல்யத்தை காட்டும். பழைய கன்றுகள் பக்கத்திலே வந்தாலும் தன்னுடைய கொம்பினாலும் குழம்பினாலும் முட்டியும் உதைத்தும் தள்ளுமாம். அதை போலத்தான் பகவானும் பக்தர்கள்னு வந்துவிட்டால் அவர்களுக்காக ஏதும் செய்ய துணிந்திருக்கிறான். அதுவும் புதிய பக்தர்கள்னு சொல்லிவிட்டால் அவருடைய ஆர்வங்கிறது அதிகமாக ஆகிவிடும். அதுவும் அசுர குலத்திலே பிறந்த ஒரு பிள்ளை எப்போதும் தன்னையே சொல்லுகிறான் கொண்டாடுகிறான்னால் அவனை இன்னமும் அதிகமாக பெருமான் கொண்டாடவே செய்வர். அவதாரங்களிலே நிருசிம்மாவதாரம் ரொம்ப முக்கியமான அவதாரம். அதே போல் வாமனாவதாரம்ங்கிறது நேற்றைக்கே சொன்னேன், யாரையும் வதம் பண்ணாத அவதாரம்னு சொன்னேன். முதல்ல நரசிம்மாவதாரத்தை அனுபவிச்சுட்டு மேலே வாமனாவதாரத்தை பார்ப்பதுங்கிறது கிரமமாக இருந்தாலும் அடியன் கொடுத்திருக்கிற தலைப்புகளுக்கு சேர முதலிலே பெருமான் மண்ணளந்தான்கிற சரித்திரத்தை பார்த்துட்டு நரசிம்மாவதாரத்தை அனுபவிக்கலாம்.
என மகாபலிங்கிறவர் பிரகலாதனுடைய பேரனாக அறியப்படுகிறவர். ஹிரண்யகசிபுவனுடைய பிள்ளை பிரகலாதன், பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி, மகாபலியினுடைய பிள்ளை நமுச்சின்னு பேர். இந்த மாதிரி அந்த பரம்பரை போகிறது. அதனால் பிரகலாதனுக்கு பேரன். பிரகலாதனுக்கு பகவான் ஒரு வரம் கொடுத்திருந்தான். உன்னுடைய வம்சத்தில் இதுக்கு மேலே யாரையும் நான் வதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு முன்னமேயே சொல்லி வைத்திருக்கிறார். அதனால தான் மகாபலியை பெருமான் வதம் செய்யாது விட்டுட்டான். இன்னொன்று, பெருமான் வதம் செய்கிற அளவுக்கு பாதகச் செயல் பெரிதாக மகாபலி பண்ணலேங்கிறதும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது. சரி, எதற்காக பெருமான் வாமனனாக வந்தான், திரிவிக்கிரமனாக வளர்ந்தான்? அந்த சரித்திரத்தை முதலிலே பார்ப்போம். பூமியை இடந்த சரித்திரம் நேற்றைக்கு நம்மாலே அனுபவிக்கப்பட்டது. பூமியை அளந்த சரித்திரம். ஒரு குறளாய் மூவடி நானிலம் வேண்டின்னு சொல்லுவார்கள். ஒரு சின்ன பிள்ளையாக பகவான் வந்தான். ஏன்னா மகாபலி முதலிலே தேவர்களோடு சண்டை போட்ட போது தேவர்கள் அவனை குற்றுயிரும் குலையுயிருமாக அடித்து விட்டார்கள். சுருண்டு போய் கீழே விழுந்தான். பிராணன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியவில்லை. அப்போ சுக்கிராச்சாரியர் பல அந்தணர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக விசேஷமான பிரார்த்தனைகள் யாகங்கள் எல்லாம் செய்து அதன் மூலமாக மகாபலியை பிழைப்பித்தார். அப்போ மகாபலியினிடத்தில் சொல்லுகிறார், நம்முடைய அசுர குலத்துக்கென்று இருக்கிறவன் நீதான். நம்முடைய குலம் மேன்மேலும் ஓங்கி வளர்வதற்கு நீ பலவற்றை செய்ய வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்டுக்கொண்டார். மகாபலிக்கு இப்போ நிறைய பலம் கிடைத்திருந்தது. முன்பு எந்த தேவர்களாலே அவன் அடித்து விரட்டப்பட்டானோ அந்த தேவர்களிடத்திலேயே அவன் சண்டைக்கு போனான். தேவர்களை அனாயாசமாக வெற்றி கொண்டான். அமராவதிங்கிற பட்டணம் அது மகாபலியினுடைய வசமாயிற்று. தேவேந்திரன் மண்ணுலகத்தில் வந்து மாறு வேடத்திலே ஒளிந்து கொண்டு தன்னை காத்து கொண்டான். தேவர்கள் நிலைமை இந்த மாதிரியா இருக்கிறது. அந்த சமயத்திலே அத்தனை பேரும் சென்று ருத்ரனிடத்திலே முறையிட்டார்கள். இந்த தேவர்கள்லாம் தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முதலிலே பரமசிவனாரிடத்திலே போய் சொல்லுவார்கள். அவரால் தீர்க்க முடிகிற பிரச்சனைகள்னு அவரே தீர்த்து வச்சுடுவார். இல்லை இதற்கு இன்னமும் மேலிடம் போகணும்னு இருக்குமாகில் பிரம்மாவினிடத்தில் அழைத்து செல்லுவார். பிரம்மா தன்னால் முடிஞ்சு கொடுத்தோன்னா எல்லாத்தையும் செய்துடுவார். ஆனால் அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரும்பாலும் பலருக்கும் வரங்களை அள்ளி தருவதே அவர்தான். பரமசிவனாரும் பிரம்மாவும் வரங்களை கேட்டவர்களுக்கு வாரி வாரி கொடுத்து விடுவார்கள். ஒரு சமயம் லக்ஷ்மிபதியான நாராயணன் பிரமனுக்கும் சிவனுக்கும் வகுப்பெடுத்தான். என்ன வகுப்பு அப்படின்னால், நீங்கள் பாட்டுக்கு வரவா போகிறவாளுக்கெல்லாம் அதிகமாக வரங்களை எல்லாம் கொடுத்துடுறீங்கோ, அதுக்கு மேலே நான் தான் திண்டாட வேண்டியிருக்கு, அவதாரம் பண்ண வேண்டியிருக்கு. வரங்களை கொடுக்கும்போது சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அதனால தான் பகவான் கூடிய சீக்கிரத்தில் விரைவாக வரங்களை எல்லாம் தரவே மாட்டார். நாம் லாயக்கான்னு பார்ப்பார். வரங்களை பெறுவதற்கு தகுதி இருக்கிறதான்னு பார்ப்பார். எதொன்று நமக்கு நன்மையை செய்யுமோ அதை மட்டும்தான் நமக்கு அவர் தருவார். இது மகாவிஷ்ணுவனுடைய ஸ்டைல்னு வச்சுக்கோங்க. மற்ற தேவதைகள் எல்லாம், முக்கியமாக பரமசிவன் இருக்கார் பாருங்கோ, அவருக்கு ஆசுதோஷர்னு பேர். ரொம்ப சீக்கிரம் மகிழ்ச்சி அடைந்து விடுவார். என்ன வேணுமோ கொடுத்து விடுவார். மேலே பஸ்மாசுரன் கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது. அதனால் பிரம்மா அவரும் நிறைய வரங்களை கொடுக்குறார். அவரால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைன்னா தீர்த்தும் வைப்பார். அவராலே முடியாதுன்னு வச்சுக்கோங்கோ. முதல்ல நீங்கள்லாம் தேவர்கள்லாம் யார்கிட்ட போனீங்கோ? இதோ இவர்கிட்ட தான், சிவன்கிட்ட போனோம். அவர் என்ன சொன்னார்? என்னால் முடியாது, பிரம்மாவை போய் பார்க்கலான்னு சொன்னார். உங்ககிட்ட வந்தோம். இப்போ நான் சொல்கிறேன், என்னாலேயும் முடியாது, நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு இடம் போவோம் அப்படின்னு பகவானிடத்திலே அழைத்து செல்லுகிறார். இதுக்கு மேலே நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ பகவானால் முடியலன்னா அவர் எங்காவது அழைத்து செல்வாரா? அதற்கு பதில் சொல்லப்பட்டது, அவரால் முடியாதுங்கிற பேச்சே கிடையாது. அவரால் முடியாதுன்னுட்டா ஒருத்தராலேயும் முடியாதுன்னு அர்த்தம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரால் முடியாதுங்கிற பேச்சு கிடையாது. அவர் முடியாது, ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாராகில் நாம் வேறு எங்கே செல்வது? களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைக்கண் மத்திலேன்னு பாசுரம். துன்பங்களை களைஞ்சாலும் பெருமானே நீதான் களைய வேண்டும். களைய மாட்டேன், என்னால் முடியாதுன்னு நீ சொல்லிவிட்டாயாகில்
நான் வேற எங்கே போகிறது? உன்னாலேயே முடியாதது யாரால் முடிய போகிறது இப்போ? அப்போதும் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் பாடுகிறார். அதனால தான் பகவானுக்கு தனி நின்ன சார்விலா மூர்த்தின்னு பேர். அவர் யாரையும் சார்ந்தில்லை, மற்ற பெயர்களெல்லாம் அவரை சார்ந்து இருக்கிறார்கள். அதனால தான் உபனிஷத்து பகவானை பற்றி எப்படி சொல்கிறது தெரியுமா? அவர் யாரோடும் பேசணுங்கிற தேவையில்லை, அவர் யாரையும் மதிக்கணுங்கிற தேவையில்லை, ஒருத்தரையும் ஆதரிக்கணுங்கிற தேவையில்லை. ஏன் இதெல்லாம் இல்லை அப்படின்னா, யாராலையும் அவருக்கு எந்த காரியமும் ஆகணும்னு இல்லை, அவ்வளவுதான் விஷயம். இப்போ நாம் எல்லாம் பரஸ்பரம் பார்த்தால் சௌக்கியமான விசாரித்து கொள்ளுகிறோம், பரஸ்பரம் அன்பை நாம் பரிமாறிக் கொள்ளுகிறோம். யாராக இருந்தாலும் பார்த்தா ஒரு புன்முறுவல் பூத்து நலமானு கேட்க வேண்டும் அப்படின்னு ஏன் வச்சுட்டு இருக்கோம்னா, இப்படி கூட இருக்கலாம். எந்த வேலைக்கு யாரால நமக்கு எந்த ஒத்தாசை ஆகணும்னு இருக்குமோ தெரியாது. இப்போ நீங்கள் என்னை பார்த்து சிரித்து சௌக்கியமானு கேட்டுட்டு நான் பாராமுகமாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதம் கழித்து ஏதோ ஒத்தாசை வேணும்னு உங்ககிட்ட வந்தேன்னா, சுவாமி சுவாமி ஞாபகம் இருக்கா, எங்கள் ஊருக்கு வந்திருந்தீர், நான் பார்த்து சிரித்து சௌக்கியமானு கேட்டேன், நீர் அது என்னமா மூஞ்சியை திருப்பிண்டு போனீர் தெரியுமா, இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்கோ. அதனால் இந்த வம்பு இந்த பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், சௌக்கியமானு நீங்கள் கேட்ட உடனே நான் சௌக்கியமாக இருக்கேன், நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா, அப்போத்தான் எப்போவாவது ஒத்தாசைன்னு ஒருத்தர் வந்தாருனால் பரவாயில்ல, நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவர்னு உங்களுக்கு தோன்றவே செய்யும். அப்போ நாமெல்லாம் பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் அன்புடன் பழகி கொள்ளுவது, பெருசாக எதிர்பார்ப்புகள் இப்போ இல்லைன்னு வைத்து கொண்டாலும் என்றைக்கேனும் உபயோகப்படக்கூடுங்கிற ஒரு நைப்பாசை அடிமனசில் எங்காவது இருக்கத்தான் செய்யும். பகவானுக்கு இந்த நிர்பந்தமெல்லாம் எதுவும் இல்லை, எவனாலும் எதுவும் ஆகணுங்கிற தேவையில்லை, அதனால் மதிக்கணுங்கிற தேவையில்லை. இதில் வேடிக்கை என்னென்னா, நமக்கு எல்லாராலும் எல்லாம் ஆக வேண்டி இருக்கிறது, ஆனாலும் ஒருவரையும் நாம் மதிப்பதில்லை. அவருக்கு ஒருத்தராலையும் ஒன்றும் ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை, ஆனாலும் அனைவரையும் மதிக்கிறார். இதுதான் அவருக்கு நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய வேறுபாடு. அப்போ ரட்சித்தாலும் அவர் தான் ரட்சிக்க வேண்டும், அவர் யாரையும் சார்ந்து இல்லை. இப்போ பிரம்மா போய் சொல்லுவார், இந்த மாதிரி மகாபலி தேவர்களுடைய பட்டணத்தை அபகரித்து கொண்டான், செல்வங்களை எல்லாம் அபகரித்து கொண்டான், தேவர்கள் படாத பாடு படுகின்றார்கள். போதாக்குறைக்கு மகாபலியும் ஓரளவு நல்லவனாகத்தான் இருக்கான். அதனால் அவனை சண்டை போட்டு அவனை முடித்து அதுக்கு மேல் அவனிடத்திலிருந்து இழந்த செல்வங்களை மீட்பதுன்னு கொண்டாலும் அதுவும் பெருசாக நியாயமாக படலை. என்னதான் செய்வது? அப்போ பகவான் சொன்னார், இல்லை, நான் அவதாரம் செய்ய வேண்டிய காலம் ஏற்பட்டிருக்கிறது, நாமே இந்திரனுக்கு தம்பியாக பிறக்கவிருக்கிறோம். இந்திரன், அவனுடைய தம்பிக்கு தான் உபேந்திரன்னு பேர். அந்த உபேந்திரனாக பெருமான் அதிதி கஷ்யபர் இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தான். கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இந்த அவதாரங்களிலே பிறக்கும் போதே 4 திருக்கரங்களுடனும் சங்கசக்கர கதாபத்மங்களை தாங்கிக் கொண்டும் பகவான் அவதரித்தான். வாமனாவதாரத்திற்கு இன்னொரு சிறப்பு, பிறந்த அன்றைக்கே ஒரு 5 வயது பிள்ளைய போல வளர்ந்துட்டார் பெருமாள். அப்போதே அவருக்கு உபநயனம், யக்ஞோபவீத சம்ஸ்காரம், அதுக்கு மேலே பிரம்மோபதேசமும் ஆகி கையில் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு கமண்டலத்தை பிடித்து கொண்டு கிருஷ்ணாஜினம்ங்கிற மான் தோலினாலே தன்னுடைய உடலை மறைத்து கொண்டு பெருமான் புறப்பட்டான். ஏன் அப்படி மறைச்சிட்டு போறாருங்கிறதுக்கு ஒரு பின்னணி உண்டு, ஒரு சுவையான சரித்திரம் உண்டு. வைகுண்டத்திலிருந்து அவதாரத்தை செய்வதற்காக பகவான் புறப்படுகிறார். எப்பெல்லாம் பெருமான் அவதரிக்கிறாரோ அப்போதெல்லாம் பிராட்டியும் அவதரிப்பள், அவளும் கூடவே வருவள். அவன் ராமனாக வந்தால் அவள் சீதையாக வருகிறாள், அவன் கண்ணனாக வந்தால் தான் ருக்மிணியாக வருகிறாள். அதே போல வாமனாவதாரம் பண்றச்சேயும் தான் வரேன்னு கிளம்பிட்டா. இப்போ நேற்றுக்கு வராகாவதார சரித்திரம் பார்த்தோமா, பூமி பிராட்டியை இடந்தெடுப்பதற்காகத்தானே பெருமாள் வந்தார். அப்போதும் ஸ்ரீ மகாலட்சுமியை விட்டுட்டு அவர் வரலை. இதை நம்மாழ்வார் ரொம்ப அழகா பாடுறார். பூமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா அப்படிங்கிறார். பூமேய செம்மாது, தாயாருக்கே பத்மவாசினி அப்படின்னு திருநாமம் உண்டோ இல்லையோ, தாமரையாள்னு பேர் இருக்கு, தாமரையிலே இருக்கிறவள். அந்த பூமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா, அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். தாயார் பெருமானை விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள், எப்போதும் பெருமானோடே இருக்கிறாள். பெருமானுக்கு பிராட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
பிராட்டிக்கு பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதற்கான காரணத்தை தெரிஞ்சுட்டுட்டோம்னால் அந்த ரெண்டு பேருடைய மகிமையை நாம் புரிஞ்சிக்கலாம். நான் போய் தாயார்கிட்ட கேட்டேன், உனக்கு பெருமாளை பிடிக்குமான்னு கேட்டேன். இது என்ன கேள்வி? எங்கள் ஆத்துக்காரரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாள். எதுக்காக பிடிக்கும்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொன்னால், நீங்கள்லாம் எத்தனை தப்பு பண்ணி இருந்தாலும் உங்களையெல்லாம் நான் அழைச்சிட்டு போய் அவரிடத்துல விட்டேன்னு சொன்னால் மறுக்காமல் மறைக்காமல் அவர் அனுகிரகம் பண்ணுகிறார், அதனால் அவரை பிடிக்கும்னுட்டா. என்ன அழகான காரணம் சொல்லியிருக்கா பாருங்க. நம்மளை இட்டுத்தான் பெருமானையே அவளுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம கிட்ட பகவான் அனுகிரகம் பண்றாருங்கிறதுக்காக அவனை தாயார் விரும்புகிறாள். இப்போ போய் நாம போய் பெருமாளை பார்த்து கேட்டோம், உனக்கு தாயாரை பிடிக்குமான்னா, ஐயோ அவளை போய் நான் பிடிக்கலேன்னு சொல்லுவேனா? ரொம்ப பிடிக்குமே. சரி, எதனாலே பிடிக்கும்? எத்தனை ஜென்மமா நீ என்கிட்டயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தே, உன்னை பிடிச்சு என்னிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியதே அவள்தான், அதனால் அவளை பிடிக்குங்கிறார். இந்த மாதிரி தாயும் தமப்பனும் கிடைக்க பெற்ற நாம் எத்தனை பாக்கியசாலிகள்ங்கிறத நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பிடிச்சிருக்கிறதுக்கு காரணமே பிள்ளைகளான நாம் தானே. அதனால விட்டு பிரியாதவளா பிராட்டி இருக்கிறாள். தாயார் எதை சொன்னாலும் பெருமாள் கேட்கிறார். தாயார் சொல்லிட்டா மறுவார்த்தையே கிடையாது. அடியன் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப சந்நிதிக்கு போனா உபயநாச்சிமார்கள்னு பக்கத்துல இருப்பா. ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், நடுவுல பெருமாள் நின்றுட்டு இருப்பார். அடியன் யோசனை பண்ணுவேன், இந்த ரெண்டு பேரும் ஏன் பக்கத்திலேயே நிற்கிறார்கள்? எனக்கு தெரிஞ்ச காரணத்தை, என்னுடைய மனத்திற்குள்ளே தோன்றிய காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு பிடிக்காதவா நம்ம எதிர வந்துட்டா நாம் என்ன பண்ணுவோம்? மூஞ்சியை திருப்பிக்கிறது தான் நம்மகிட்ட இருக்கிற வழி. அப்படியே பாராமுகமா இருந்துருவோம். அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயோ பராக்கு பார்த்துண்டு அவரை பார்க்க வேண்டாம்னு தவிர்த்து விடுவோம். யாரை நமக்கு பிடிக்காதோ அவரை பார்க்க வேண்டாம்னு தவிர்த்து விடுவோம். இப்ப நாம பகவான் முன்னாடி போய் நின்றோம்னால் பகவானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கே பிடிக்கல. அப்ப அவருக்கு பிடிச்சிருக்கும்னு நான் எப்படி சொல்றது? எத்தனையோ ஜென்மங்களா பல பாபங்களை செய்து வைத்திருக்கிறேன். ஒருவேளை அவருக்கு பிடிக்காத இருக்கலாம். பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவார்? மூஞ்சியை திருப்பிப்பார். அதை தானே செய்ய முடியும். திருமுக மண்டலத்தை திருப்பிப்பார். அதுக்குத்தான் பக்கத்துல ரெண்டு பக்கமும் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் நிற்கிறார்கள். அவர் அந்த பக்கம் திருப்பிண்டார்னா பெருமானுடைய கன்னத்திலே கை வைத்து, ஸ்ரீதேவி நாச்சியார் என்னை இப்பெல்லாம் பார்க்காதே, எத்தனையோ ஜென்மங்களா வராத குழந்தை இன்னைக்கு வந்திருக்கான், அவனை பாரு அப்படின்னு அப்படி திருப்புவலாம். உடனே நம்மளை பார்ப்பார். சரி, இந்த பக்கம் திரும்பினாத்தான் ஆபத்து, அந்த பக்கம் திரும்புவோன்னு முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொள்வாராகில் அங்க இருக்கிற பூமி பிராட்டியார் அந்த பக்கத்து கன்னத்துல கையை வச்சு திருப்பிடுவா. என்ன ஒண்ணு இப்ப பார்க்க வேண்டாம், அந்த குழந்தையை பார். இப்படி ரெண்டு பக்கம் இருந்து கொண்டு பெருமானை சூழ்ந்திருந்து அவன் நம்மை அனுகிரகிப்பதற்கு உதவுவதற்காகவே ரெண்டு மருங்கிலும் பிராட்டிமார்கள் இருக்கிறார்கள். இதை நீங்கள் அவசியமாக உபயநாச்சிமாரோடு கூட பெருமானை தரிசிக்கும் போது நினைத்து கொள்ள வேண்டும். அதனால பெருமாள் தாயார் எதை சொன்னாலும் கேட்கிறார். அவர் பிறக்கிற போதெல்லாம் தாயாரும் பிறக்கிறாள். அதுதான் உண்மை. தாயாருக்கு ஏத்தம் அதிகமா பெருமாளுக்கு ஏத்தம் அதிகமானா, தாயாருக்கு இருக்கிற ஏத்தம் பெருமாளுக்கே கிடையாது. அதுதான் உண்மை. அத்தனை ஏத்தம் தாயாருக்கு இருக்கிறது. பெருமாள் எப்போது பெருமாளாகிறார்? எவளுக்கு பக்கத்திலே இவர் நிற்கிறாரோ அதை கொண்டுதான் இவர் பெருமானே ஆகிறார். புரியுறா போல சொல்றேன். யார் பரமாத்மான்னு கேள்வி வந்தது. அதுக்கு ரெண்டு பதில் சொன்னா. தாயாரை பார்த்துக்கோ, தாயார் பக்கத்திலே எவன் நிற்கிறானோ அவனே பரமாத்மா. இது ஒரு பதில். ரெண்டாவது பதில் இன்னும் ஆச்சரியமா சொன்னா, தாயாருடைய பார்வை அடிக்கடி எந்த பொருளின் மீது விழுகிறதோ அந்த பொருள் தான் பரமாத்மான்னா. இப்போ கல்யாணத்துக்கு தம்பதியா போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அந்தம்மா ஒரு பக்கம், பெண்மணிகள்லாம் இருக்கிற பக்கமா போயிட்டா, இவர் புருஷர்கள்லாம் இருக்கிற பக்கமா போயிட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து 10 நிமிஷத்துல இன்னொரு கல்யாணத்துக்கு கிளம்பி போகணும்னு இருக்கும் இல்லையோ? இப்போ சொல்றதுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ, நினைச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ? அவர் நினைச்சுப்பார். அப்ப எட்டு இந்த அம்மா பார்த்துட்டே இருப்பா. அதை போல தாயாருடைய பார்வை தொடர்ச்சியாக எந்த பொருளின் மீது விழுகிறதோன்னா, யார் மீது விழுகிறதோன்னு கூட சொல்லல, எந்த வஸ்து மீது விழுகிறதுன்னு பார்த்துட்டே இரு, அந்த வஸ்து தான் பரமாத்மா. அப்போ ஒருத்தர் தாயாரை பார்த்துட்டே இருந்தார், தாயார் பெருமாளையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் யார் பரமாத்மான்னு. ஏன்னா அவள் எவனையே பார்த்து கொண்டிருக்கிறாளோ அவன்தான் பரமாத்மா. அப்ப தாயாரால்தான் பெருமாளுக்கே பெருமை. இப்ப பெருமாள் வாமனாவதாரம் பண்றதுன்னு புறப்பட்டுட்டார். தாயார் நானும் வரேன்னா பெருமாள் சொன்னார், இல்லை எப்பவும் உன்னை அழைச்சிட்டு போறது வழக்கம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் பிறக்கும் போதெல்லாம் நீயும் பிறக்கிறாய், நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். பகவான் அவதரிக்கும் போதெல்லாம் பகவதியும் அவதரிக்கிறாள், நியாயம்தான். ஆனா இப்ப நான் பிரம்மச்சாரி வேஷத்துல போயிட்டு இருக்கேன். இப்ப நீ வந்தாயாகில் சரிப்பட்டு வராது, அதனால நீ வாராதே அப்படின்னுட்டார்.
தாயார் சொன்னா, நான் கேட்குறேன் தப்பா நினச்சிக்காதே, நீ எதுக்காக போயின்னு இருக்க? இது என்ன கேள்வி? எல்லாரையும் ரட்சிப்பதற்காகத்தான் போகிறேன். உடனே கொல்லென சிரித்தாள் பிராட்டி. அவளுக்கு சிரிப்பு வந்துடுத்தோ, அடக்கவே முடியல. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டார். நான் கூட வரலன்னா உனக்கு ரட்சிக்கவே தெரியாது, நான் கூட வந்தாத்தான் உனக்கு ரட்சிக்கவே தெரியும். நான் இல்லைன்னா நீ சிக்ஷணம் தான் பண்ணுவியே தவிர ரக்ஷணம் செய்ய மாட்டாய், நீ எல்லாரையும் தண்டிப்பாய். அதனால தான் வேதாந்த தேசிகன் தாயாரை பார்த்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். தாயே, உனக்கு எல்லாம் தெரியும், ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் உனக்கு தெரியாதது ஒன்று உண்டுன்னார். என்ன தெரியாது? உனக்கு யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாதுன்னார். அவர் அதோட நின்றுட்டு இருந்தா பரவாயில்ல. அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டார்? ஆனால் அவன் பக்கத்தில் நிற்கிறான் பாரு, அவனுக்கு பிடிச்சு தள்ளவும் தெரியும்னார். பெருமாளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன் என்னையே இழுக்கிறீர்? இப்போ நீர் தாயாரை கொண்டாடுறதுன்னா எத்தனை வேணும்னா கொண்டாடும், எனக்கு பிடிச்சி தள்ள தெரியும்னு சொல்றீரே, நான் எப்படியாவது அப்போ பண்ணியிருக்கேனா? நான் அப்படி சொன்னேனா அப்படின்னு கேட்டார். தேசிகன் சொன்னார், நீ தான் சொல்லியிருக்கேன், நாங்கள் சொல்லலை. நான் எங்கே சொன்னேன்? நீ தான் கீதையில் சொல்லியிருக்கேன். தானகம் த்விஷதக்ரூரானு சம்சாரேஷு நராதமானு க்ஷிபாமி அஜஸ்ரமசுபானாசுரீஸ்வேவ யோனிஷு. எவ்வவர்கள் என்னை காரணமின்றி துவேஷிக்கின்றார்களோ, என்னிடத்திலே பகமை பூண்டிருக்கின்றார்களோ, அவர்களை எல்லாம் திரும்ப திரும்ப சம்சாரத்திலே தள்ளுகிறேன், அசுரயோனியிலே பிறப்பிக்கிறேன் அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்க. எங்க தாயார் திருவாக்கிலிருந்து ஒருபோதும் யாரையும் பிடிச்சு தள்ளுறேன்னு அவ சொன்னதே கிடையாது. அப்ப தாயாருக்கு யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாதுன்னு சொன்னாலே இவருக்கு தள்ளவும் தெரியும். இவர் மதில் மேல் பூனைய மாதிரி எந்த பக்கம் வேணும்னாலும் குதிப்பார். நமக்கு மோட்சத்தையே கொடுக்கறதுனாலும் கொடுத்துருவார். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போட்டம் பார்க்கலாம், நீ இன்னும் கொஞ்ச நாள் சம்சாரத்தில் இருந்து நோவு படு அப்படின்னு முடிவெடுத்தாலும் எடுத்துருவார். நம்பவே முடியாது இவரை. அதனால தான் ராமானுஜருக்கு ஏத்தம். ராமானுஜங்கிறது 4 எழுத்து, ராமானுஜ. நாராயணங்கிறது 4 எழுத்து தான், நாராயண. ரெண்டுமே 4 எழுத்து தான். எது சிறந்ததுன்னு கேள்வி வந்தது. அதுக்கு ஆச்சாரியர்கள் பதில் சொன்னார்கள், ரெண்டுமே 4 எழுத்து தான். ஆனால் நாராயண நாமம் இருக்கு பாருங்கோ, அது மோட்சத்தை கொடுத்தாலும் கொடுக்கும், இந்த உலகத்திலே வச்சிருந்தாலும் வச்சிருக்கும். ஆனால் ராமானுஜ நாமம் இருக்கு பாருங்கோ, அந்த நாமத்திற்கு உங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கவே தெரியாது, மோட்சத்தை தான் பெற்றுத்தரும். அதனால அந்த திருநாமம் தான் உயர்ந்தது. அதை போல பெருமானா பிராட்டியான்னு கேட்டுக்கொண்டால் பிராட்டிக்கு நிகராக பிராட்டியே ஆக மாட்டாள்னு சொல்லும் போது அவளுக்கு சமம் அவள் தான் சொல்லி ஆக வேண்டும். அவளுக்கு சமமாக ஒருத்தரை காட்ட முடியாது, அவளை காட்டில் மேம்பட்டவளாக ஒருத்தையே காட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது பெருமான் எம்மாத்திரம். அதனால அவள் கூட வந்தால் மட்டும்தான் பகவான் அனுகிரகிக்கவே செய்வான். இதை ஸ்ரீராமாயணத்திலிருந்து நீங்க ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கலாம். இவள் சந்நிதியாலே காகம் தலைப்பெத்தது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகா சொல்லிட்டார். காகாசுரன்னு ஒருத்தன், அவன் பண்ணின பாப்பம் ராவணன் பண்ண பாப்பத்தை விட பெருசு. ஆனா அவன் உசுறு போகல, அவன் தப்பிச்சுட்டான். ராவணன் காகாசுரன் பண்ணதை விட கொஞ்சம் குறைவாத்தான் பாப்பம் பண்ணியிருந்தான். ஆனா ராவணன் முடிஞ்சு போயிட்டான், அவன் உயிர் காப்பாற்றப்படவில்லை. பிள்ளலோகாச்சாரியர் விசாரிச்சார், என்ன காரணம்னா, காகாசுரனோட ராமன் சண்டை போடுறச்சே பக்கத்துல பிராட்டி இருந்தா காகத்தை காப்பாற்றி விட்டாள். ராவணனோட சண்டை போடுறச்சே பக்கத்திலே பிராட்டி இல்லை. இருந்திருந்தால் நிச்சயம் ராவணனையும் காப்பாற்றி இருப்பள். இது புரியறதுக்கு உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்லுகிறேன், கூடுதல் தகவல். 14,000 பேரோட ராமன் சண்டை போட்டான். அப்ப சீத்தையை ராவணன் அபகரித்து கொண்டு போயிருந்திருக்கவில்லை. 14,000 பேரை ராமன் கொன்றான். நீங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்கணும், பக்கத்துல பிராட்டி இருந்தா ஒருத்தரையும் கொல்ல விட மாட்டார்னு சொன்னீங்கோ. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, கொத்து கொத்தா 14,000 பேரை ராமன் கொன்றிருக்கிறான். பக்கத்துல பிராட்டி இருந்தாளேன்னா அப்பவும் பக்கத்துல இல்லை. ராமன் முதல்ல என்ன பண்ணிவிட்டார், லக்ஷ்மணனை கூட்டுட்டு, இந்த அம்மா பக்கத்துல இருந்தா என்னால ஒரு துரும்ப கூட அசைச்சு பார்க்க முடியாது, 14,000 பேரோட சண்டை போட வேண்டியிருக்கு, இவளை கொண்டு போய் ஒரு குகையிலே பத்திரமாக பார்த்து கொண்டு முதலே அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சுட்டு தான் 14,000 பேரோட சண்டை போட்டு அந்த 14,000 பேரையும் முடித்தாருங்கிறது சரித்திரம். மொத்தத்தில் தாயார் கூட இருந்தா தான் பெருமான் ரட்சிக்கவே செய்வார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாமனனா வரும்போது தனியாளா கிளம்பியிருக்காரா, நீ வர வேண்டாம்னு வேறு சொன்னாரா? தாயார் கேட்டா, நான் வரலன்னா நீ எப்படி ரட்சணம் செய்வாய்? கன்னத்தை மோவாய் அப்படி தடவினார் பெருமாள். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான், நீ இல்லாத நான் போனதே கிடையாது. ஆனால் உன்னை அழைச்சிண்டு போய் நான் பிரம்மச்சாரின்னு எப்படி சொல்லுவேன்? நான் கல்யாணமானவன் தான், இவ தான் என்னுடைய பொஞ்சாதி, ஆனால் நான் பிரம்மச்சாரின்னு ஒருத்தர் சொன்னா நமக்கு அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கும் இல்லையோ? என்ன சுவாமி, ஒன்று பிரம்மச்சாரின்னு சொல்லும், இல்லை கல்யாணமானவர்னு சொல்லும், ரெண்டையும் சொன்னா எப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால அவர் என்ன பார்த்தார், எப்படி உன்னை அழைத்து கொண்டு போவது? தாயார் சொன்னா, ஒன்றும் இல்லை, நான் உன்னுடைய திருமார்பிலே ஏறி வீற்றுக்கொள்ளுகிறேன், வீற்றிருந்து விடுகிறேன்.
நீ என்னை மறைத்து கொண்டு போவாயாக அப்படின்னு சொன்ன பிற்பாடு பெருமானுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்தாள். மான் தோலை எடுத்துட்டு அப்படி போர்த்தி கொண்டு பகவான் எழுந்தருளினான் அப்படிங்கிறது சரித்திரம். பிறந்த அன்றைக்கே உபநயனமாயிற்றுன்னு சொன்னேன். கையில் கொடை எடுத்துட்டார், கமண்டலத்தை எடுத்துட்டார். நர்மதை கரையிலே மகாபலி பெரிய யாகம் வளர்ப்பதற்காக தயாராக இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் நோக்கி பெருமான் நடந்து வருகிறார். அதி தூரத்துல இருந்தே பார்த்துடுறான் மகாபலி. ஒரு குழந்தை வருகிறான். என்ன பிரம்ம வர்ச்சஸ், என்ன பிரம்ம தேஜஸ் பெருமானுக்கு! ரொம்ப ஆச்சரியமான தேஜஸோடு அந்த குழந்தை வருகிறதே. அந்த குழந்தை வந்து எத்தை கேட்டாலும் தர வேண்டியது. அப்பவே முடிவு பண்ணிட்டான், அந்த குழந்தை என்ன கேட்டாலும் நாம் தர வேண்டும். ஏன்னா இல்லறத்தானுடைய கடமை. இல்லறத்தான் என்ன செய்ய வேண்டும்? அது பிரம்மச்சாரிகளாக இருந்தாலும் சரி, சந்நியாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை ஆதரிக்க வேண்டியதுங்கிறது இல்லறத்தானுடைய கடமை. இப்போ ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை வந்துட்டு இருக்கான், வட்டுன்னு சொல்லுவார்கள். ஒரு வட்டு வந்துட்டு இருக்கான், ஒரு மாணவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் தருவது தீர்மானித்து கொண்டான் மகாபலி. பக்கத்தில் பெருமாள் வந்துட்டார். மகாபலி கேட்கிறான், உனக்கு என்ன தரட்டும்? இதில் இன்னொன்னு சொல்றேன். பெருமாள் வந்துட்டே இருக்கிறச்சே மகாபலியினுடைய பெண் ரத்னமாலான்னு அவளுக்கு பேரு. அவள் அப்பா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. அவளும் அந்த குழந்தைய பார்க்கிறாள். பார்த்த உடனே நினச்சிண்டாளாம், இத்தனை அழகாக ஒரு குழந்தைய நான் பார்த்ததே கிடையாது. குழந்தை என்ன பளிச்சுன்னு பிரம்ம தேஜஸோடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு வேண்டாவோ? இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்ததென்னால் அந்த குழந்தையை மடியிலே கிடாத்தி நன்னா தாளாட்டி சீராட்டி தோளில் அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து நான் அந்த குழந்தையை நன்கு போஷித்து வளர்ப்பேன் அப்படின்னு நினச்சிண்டா. இந்த குழந்தைக்கு பார்த்தாலே அள்ளி எடுத்து பால் கொடுக்கலாம் போல் இருக்கேன்னுட்டு அவளுடைய தாய்மை பூரித்தது. அந்த பிள்ளைய பார்த்துட்டு அத்தனை ஆனந்தப்பட்டா. பகவான் அதையும் நோட் பண்ணிட்டார். சரி, நீ இப்படி நினைக்கிறியா, நல்லதுன்னு நினைச்சிண்டார். பக்கத்தில் வந்தார். மகாபலி கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? கல்யாணத்துக்கு பெண்ணு வேணுமான்னு முதல்ல கேட்குறான். அந்த நாளில் சீக்கிரம் கல்யாணம் ஆடும் இல்லையும், சீக்கிரம் கல்யாணம் ஆடுங்கிறதுனாலே கல்யாணத்துக்கு பெண்ணு வேண்டுமா? நிறைய கிராமங்கள்லாம் உனக்கு தேவையா இருக்கா? பசுமாடுகள்லாம் தேவையா இருக்கா? நகரத்தை எழுதி வைக்கட்டுமா? எல்லாம் கேட்ட உடனே பகவான் என்ன சொல்லிட்டார்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், யானளப்ப மூவடி மண் தான்னு கேட்டார். என் காலால் நான் அளந்து கொள்கிறேன், நீ அளந்து தருவதுங்கிறது எனக்கு வேண்டியதில்லை, நாமே அளந்து கொள்ளுகிறோம். யானளப்ப மூவடி மண், அதுதான் நமக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவ்வளவுதானா, அது எங்கனம் போதும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அது போதாததாக இருக்கும் என்ன பெருமாள் நினைச்சுட்டார். முதல்ல அதை கொடுத்து பாருன்னார். நீ முதலிலே அதை கொடுத்துப்பார், பிற்பாடு பேசலாம் அப்படின்னு நினைச்சுட்டார். உடனே அவனும் என்ன செய்தான்? கமண்டலத்திலிருந்து நீரை ஊற்றி பெருமானுக்கு உதகதாரா பூர்வகமாக, உதக தாரா பூர்வகம்னு சொல்லுவார்கள், அந்த கமண்டல நீரை இறைத்து அதன் மூலமாக தானமாக கொடுக்கிறான். உடனே பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமனாக ஆனான். ரொம்ப பெரிய உருவத்தை திருவிக்கிரமனாக எடுத்துக்கொண்டான். வளர வளர அப்பத்தான் கமண்டலத்திலிருந்து ஜலம் வரமாட்டேன் என்கிறது. பெருமாள் சொன்னார், நித்தியபடி புளி உப்பெல்லாம் போட்டு தேய்ச்சின்னு இருப்பேன்னு நினைக்கிறேன் பாத்திரத்தை. அது ஏதோ ஒரு துவாரத்தை புளி அடைச்சுன்னு கொடுத்து போல் இருக்கு. அதை சரியா நீ தூய்மைப்படுத்தவில்லை, சுத்தப்படுத்தவில்லை. கையில் பவித்திரம் போட்டுருக்கார் பெருமாள். அந்த பவித்திரத்தாலே, தர்ப புல் இருக்கு பாருங்க, அதால பவித்திரம் போட்டுருக்கார். அதால் அந்த துவாரத்தில் பெருமான் குத்தச் செய்தான். உள்ளுக்குள்ள சுக்கராச்சாரியர் ஒரு வண்டாயிருந்து அடைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் வரச்சவே சொல்லிட்டார், இந்த ஒரு பிள்ளை வரான்னுட்டு நீ ஏதோ கேட்டதெல்லாம் கொடுத்துடாதே, அவன் மாயாவி மகாவிஷ்ணு தான் வந்திருக்கிறான். உன்னை வஞ்சித்து எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து பெறுவதற்காகத்தான் அவன் வந்து சேர்ந்திருக்கிறான். அதனாலே அவனிடத்திலே நீ ஏமாந்து விடாதேன்னு முதல்லையே குரு சுக்கராச்சாரியர் உபதேசம் பண்ணுகிறார். ஆனால் மகாபலி என்ன தெரியுமா சொல்லிட்டான்? சுவாமி, எப்போதும் உம்முடைய வார்த்தைகளை நான் தட்டியதே கிடையாது. ஆனால் இந்த முறை அந்த குழந்தைக்கு நான் ஏதேனும் கொடுக்கத்தான் செய்வேன். அந்த குழந்தை எதை கேட்டாலும் தருவதாக உத்தேசித்திருக்கிறேன், என்னை மன்னிக்க வேண்டும்னு முதலையே சொல்லிட்டான். அவர் பார்த்தார், இவன் யாரா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. நாம தான் ஏதாவது திட்டம் போட்டு இவன் ஏதும் தாராதபடிக்கு செய்ய வேண்டும்னு அவர் நினைச்சின்றார். வண்டினுடைய வடிவத்தை எடுத்து கொண்டு போய் கமண்டல துவாரத்தை அடைத்து கொண்டார். கையில பவித்திரம் போட்டு பெருமான் ஒரு குத்து விட்டார் பாருங்கோ. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன்னு பாசுரம். பெருமான் அவதரிக்கிற போதெல்லாம் பிராட்டி மட்டும் வரதில்லை, சக்கரத்தாழ்வார் வருவார், சங்காழ்வார், பாஞ்சஜன்யம் வருவார், கதை வரும், எல்லாரும் வருவா. அவள்லாம் கூடவே வரா. பெருமான் அவதரிக்கும் போதெல்லாம் சுதர்சனரும் பிறக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூரநாராயணஜீயர்னு ஒரு பெரியவர். அந்த பெரியவர் ஸ்ரீ சுதர்சன சதகம்னு இயற்றி இருக்கிறார். அதில் ஒரு ஸ்லோகத்தால் சொல்றார், வாணி பௌராணிகீயம் பிரதயதமஹிதம் பிரேக்ஷணம் கைடபாரேஹே சக்திர் யஸ்யேஷு தம்ஸ்ரானக பரசுமுகவியாபினி தத்விபூத்யாம்
கர்த்தும் யத்தத்வபோதோ ந நிசிதமதிபிர்நாரதாத்யஷ்ச சக்யः தெய்வீம் வோ மானுஷீம் சக்ஷுபதி ச விபதம் துஸ்தராம் அஸ்திரராஜஹான்னு ஸ்லோகம். பெருமான் வராக அவதாரம் எடுத்தார். ஒற்றை பல்லுள்ள ஒற்றை கோரப்பல்லோட வந்த அவதாரம்னு நேற்றுக்கு சொன்னேன். அந்த கோரப்பல்லுனால தான் பூமியை இடந்தெடுத்தார். அந்த பல்லா இருந்தது யாருன்னா சுதர்சன ஆழ்வான் தான் பல்லா இருந்தார். பரசுராம அவதாரம் பண்றார். கையில பரசுங்கிற கோடரியை வைத்திருக்கிறார். அந்த கோடரி யாருனால் சுதர்சன ஆழ்வான் தான் கோடரியா இருக்கார். அப்ப வராக அவதார காலத்திலையும் வரார், பரசுராம அவதார காலத்திலையும் வருகிறார். கிருஷ்ணாவதார காலத்துல கேட்கவே வேண்டாம், கை கழலா நேமியானாக எப்போதும் கண்ணன் இருந்தான். எப்பவும் கையில பிடிச்சுட்டே இருக்கார் ஒல்லியோ சுதர்சனரே. அதே போல வாமனாவதாரம் செய்த போது அவர் கையில போட்டிருந்த பவித்திரத்தினுடைய நுனியிலே யார் இருந்தார்னால் சுதர்சன ஆழ்வார் இருந்தார். அதனால சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன். உடனே பெருமான் ஓங்கி உலகளந்த உத்தமனாக ஆனான். திருப்பாவையிலே இந்த பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. சிலவற்றை சொல்லுகிறேன். பெருமான் ஏன் சிரித்து போய் வந்தான், ஏன் ஓங்கி உலகளந்தான்? பெரிய திருவிக்கிரமன் ஆயிட்டானே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்திரன் அழுத அழுகை கண்டு உருவம் சிரித்து போச்சுதான். இப்போ சாதாரணமாக நமக்கு வேண்டப்பட்டவா அவள் கஷ்டத்தை எல்லாம் நம்ம கிட்ட சொல்லி அழுதான்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், அந்த மனுஷன் அப்படியே ஒரு பாட்டம் அழுதுட்டு போனார் மழை பெய்யறா போல, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் அப்படியே குறுகி போயிட்டேன். நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் பாருங்க, அவர் முன்ன அப்படியே ஒன்றும் செய்ய முடியாது, நான் அப்படியே குறுகி போய் நின்றேன். குறுகுதல்ங்கிற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் குறுகி போகிறோமான்னா அதெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். 6 அடிக்கு இருந்தவன் ஒருத்தர் என் எதில் அழுதாருன உடனே 4 அடிக்கு ஆகிட்டேனே இப்போது. ஆனால் சொல்கிறேன் குறுகி போயிட்டேன். அவர் அழுறதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே நான் குறுகி நின்றேன் அப்படிங்கிறோம் பாருங்கோ. நாம் எல்லாம் வார்த்தைக்கு தான் சொல்கிறோம். ஆனால் இந்திரன் அழுத அழுக கண்டு உண்மையாகவே பகவான் குறுகி போனான். அதுதான் வாமன வடிவம். வாமனன்னா குள்ளன்னு அர்த்தம். குள்ளனா வந்தார் பாருங்கோ. நீ அப்பா அத்தனை பெரியவன் குள்ளன் ஆயிட்டேன்னா, ஐயோ அவன் அழுத அழுகையை பார்த்தேன் நான் குறுகி போயிட்டேங்கிறார் பெருமாள். நாம் எல்லாம் வாய் வார்த்தைக்கு சொல்றத நிஜமாவே பண்ணிவிட்டார், சின்ன பிள்ளையா வந்துட்டார். அப்புறம் ஏன் வளர்ந்தார்னு கேட்கப்பட்டது. அதுக்கு பதில் சொன்னா, இந்திரனுக்கு திரும்ப எல்லாம் கிடைக்க போறதுங்கிற சந்தோஷத்திலேயே வளர ஆரம்பிச்சுட்டார். இதுதான் பகவான். நமக்கு அவருக்கு இருக்கிற வேறுபாடு பாருங்கோ. எவனாவது அழிஞ்சான்னா நமக்கு அத்தனை சந்தோஷம், எவனாவது வாழ்ந்தான்னா அத்தனை துக்கம். பெருமாளுக்கு எவனாவது அழிஞ்சான்னா துக்கம் ஏற்படுறது, வாழ்ந்தான்னா அவனுடைய தந்தையை போல ஆனந்திக்கிறார். என்ன அழகான விஷயம் சொன்ன பாருங்க, தந்தையை போல ஆனந்திக்கிறார். ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு விஷயம் சொல்றேன். யுத்தம் நடக்க போகிறது, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்க போகிறது. தேவேந்திரன் ராமனிடத்துல கேட்டான், நான் என்ன ஒத்தாசை பண்ணட்டும் உனக்கு சொல்லுன்னு கேட்டான். ராமன் சொன்னா, பெரிய யுத்தம் நடக்க போகிறது, இந்த வானரங்கள்லாம் எனக்காக சண்டை போட போகின்றன. சண்டைனா உயிர் சேதம் இல்லாத இருக்குமா? பல வானரங்கள் மரிக்கக்கூடும், இறக்கக்கூடும். எனக்காக சண்டை போட்டு அவைகள் உயிர் துறப்பதை நான் விரும்பவில்லை. நான் ஒன்று பண்ணுறேன், அந்த வானரங்கள்லாம் அப்படி உயிரை விட்டதுன்னு சொன்னால் அவைகளுடைய சடலங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கிறேன். நீ அவைகளுக்கு உயிர் தர வேண்டியது. என்னால் இறந்தாரை பிழைக்க வைக்கும் சக்தி இந்திரனுக்கு உண்டுன்னு சொல்லுவார்கள். இந்திரன் கிட்ட ராமன் இதை சொல்லிட்டார். ராவணன் அங்கே பேசிட்டு இருந்தான், யுத்தம் நடக்க போகிறது, நிறைய ராட்சசர்கள் போவா. அப்படி அவள்லாம் போயிட்டா என்ன பண்ணுறது? அவன் சொன்னான், இத்தனை பெரிய கடல் இருக்கே, தூக்கி போடுன்னுட்டான். யார் உயிரை விட்டாலும் அந்த அரக்கர்களுடைய சடலங்களை எல்லாம் கடலிலே தூக்கி போட்டு விடுங்கள். ராமன் என்ன சொன்னார்? பத்திரமா வச்சு வைங்கோ வானரங்களை, அந்த சடலங்களுக்கு இந்திரன் உயிர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டது. சொன்னபடிக்கு கடைசியில இந்திரன் அத்தனை வானரங்களுக்கும் உயிர் கொடுத்தான். ஓரொரு வானரமும் என்னமோ தூங்கி எழுந்து வரா போல சோம்பல் முறித்து கொண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு வானரம் வர வர மற்ற வானரங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தன, நல்லா கையை தட்டி ஆர்ப்பரிக்கின்றன, ஒன்றை ஒன்று கட்டி தழுவிக்கொள்கின்றன. அத்தனைக்கும் ஆனந்தம். ராமன் ஒருத்தர் மட்டும் சோகாவிஷ்டராக இருந்தார், சோகத்தோட காணப்படுறார். பக்கத்தில் லக்ஷ்மணன் மெதுவாக கேட்டான், அண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, உனக்கு என்னமோ இந்த வானரங்கள் பிழைச்சி வந்ததில் பெருசாக விருப்பம் இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு உன் மூஞ்சியை பார்த்தா. நாமளே சில பேர் வீட்டிலேயே சொல்லுவோம் பாருங்க, அது என்ன பண்ணாலும் சரி மூஞ்சி என்னமோ இப்படி இருக்குன்னுவா. சில பேரை பற்றி பேசுகிறோம் பாருங்க, என்ன பண்ணுங்கோ கனகாபிஷேகமே பண்ணினாலும் அந்த மூஞ்சியில் சிரிப்பை பார்க்க முடியாது அப்படின்னு சில பேரை பற்றி சில பேர் பேசிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. சில பேரை பற்றி பல பேர் பேசிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. அதை போலத்தான் இந்த இடத்துல ராமன் மூஞ்சியை பார்த்தா என்னமோ அவர் கொஞ்சம் சோகமாக இருக்கா போல இருந்தது. ஏன் சோகமாக இருக்கீர், என்னாச்சுன்னு லக்ஷ்மணன் கேட்டான். இத்தனை பேரும் பிழைச்சி வராளே, அது உனக்கு ஆனந்தமா இல்லையாண்ணா? ஐயோ நான் அப்படி சொல்லுவேனா, இத்தனை வானரங்களும் பிழைத்து வந்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
ஆனால் ஏன் எனக்கு சோகம் ஏற்பட்டது தெரியுமா? ஜட்டாயு மரித்த போது அவருக்கு ஏதோ ஈமச்சடங்கெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மணா, அதை பண்ணியிருக்க கூடாது. அவரையும் கையோடு எடுத்துக்கொண்டு வந்திருப்பேன் ஆகில் இன்றைக்கு இந்த வானரங்களோடு கூட அவரையும் நான் பிழைத்திருக்க செய்திருப்பேன். அவரை இழந்துட்டேனேன்னு இன்றைக்கும் அழுகிறேன்னா ராமன் ஒரு பறவைக்காக இறங்கி இருக்கிறாருங்கிறத பாருங்க. அதைத்தான் பிதேவ பரிதுஷ்யதி வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா. யாருக்காவது துன்பம்னா ராமனால் அதை தாங்கிக்கவே முடியாது. யாருக்காவது சந்தோஷம்னா அந்த சந்தோஷப்படுறவரே ஆச்சரியப்படுவார். இதென்ன என்ன காட்டில் இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரே, அதுதான் ராமனுடைய இயல்பு. அதனால எப்போது மகாபலி நீர் வார்த்து மூவடி மண் கொடுத்தானோ அப்போ பகவான் நினைச்சுட்டானா திரும்ப இதெல்லாம் தேவேந்திரனுக்கு கிடைக்க போறதுன்னு நினைச்சாரு பாருங்கோ. அந்த சந்தோஷத்தினாலேயே வளர்ந்துட்டார் பெருமாள். யாராவது பாவம் கொஞ்சம் பருமனாக இருந்துட்டா நாம் என்ன சொல்லுவோம்? அவருக்கு என்ன சுவாமி ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கார், பருமனாக இருக்கார், உடம்பு பார்த்தா தெரியல அப்படின்னு விடுவா. அவரை போய் கேட்டால் தான் 1000 கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவார். அவர் என்கிட்ட வந்து கழுங்க, நான் சொல்கிறேன் என் நிலைமை என்ன, எனக்கு என்னென்ன பிரச்சனைன்னு என்ன கேட்டால் தானே தெரியும். இல்லை சுவாமி ஊரில் ஒருத்தரை கேட்டேன், அவர் தான் சொன்னார் உடம்பை பார்த்தாலே தெரியறது பாருங்க, நன்னா பருத்து இருக்கார், வேளா வேலைக்கு சரியான சாப்பாடு, தீனி அளவே இல்லாத போயிட்டு இருக்கு. தீனி அளவில்லாத போகிறதா, நான் சாப்பிட்றத ஒரு தடவை வந்து பாருங்கோ, இவ்வளவு தான் சாப்பிட்ணுன்னு மருத்துவர் சொல்லியிருக்கார், அவ்வளவும் என்னால் சாப்பிட முடியல, அதுலேயும் குறைவாக தான் நான் சாப்பிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லுவார். ஆனால் ஊர் உலகம் பாருங்க, அது என்னமோ கொஞ்சம் பருமனாக இருந்துட்டாலே என்னமோ ஓஹோன்னு சாப்பிட்றான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னுடுவா. ஆனால் சாதாரணமாக சந்தோஷம் நிறைய மனசில் இருக்குன்னு சொன்னால் உடம்பு நன்றாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உடம்பு கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? மனசு சரியில்லைன்னா உடம்பு கெட்டு போகிறது, அவ்வளவுதான விஷயம். மனசு சரியாக இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது? உடம்புல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால ஒருத்தனுக்கு சந்தோஷம்னா நல்லா புஷ்டியாக இருக்கான், பெருமான் ஓஹோன்னு புஷ்டி ஆயிட்டார், என்ன சந்தோஷம், தேவேந்திரனுக்கு எல்லாம் கிடைக்க போகிறதே அப்படிங்கிற ஆனந்தத்தாலேயே பெருமான் வளர்ந்து விட்டான். இப்போ கவனமாக ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. ஓரோரு அவதாரத்துக்கும் ஓரோரு விஷயத்திலே நோக்கு. இப்போ திரிவிக்ரமாவதாரம்ங்கிறத பகவான் செய்தாரே, வாமனனா வந்தார், திரிவிக்ரமனாக ஆனார். இந்திரன் வந்து அழுவதற்கு முன்பு, கவனமாக கேளுங்கோ, இந்திரன் வந்து அழுவதற்கு முன்பு பனிப்பட்ட மூங்கில் போல பெருமான் கிடந்தார். நமுத்து போனவராட்டம் இருந்தாராம். ஒருத்தனும் வந்து காப்பாத்துன்னே சொல்ல மாட்டேங்கிறானே, காப்பாத்துறதுன்னா அவருக்கு அத்தனை பிடிக்கும், யாரையாவது காப்பாத்துட்டே இருக்கணுங்கிறது அவருடைய ஆசை. காப்பாத்துது ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு பனிப்பட்ட ஒரு மூங்கில போல நமுத்து போனவர் ஆட்டம் பெருமாள் கிடந்தார். தேவேந்திரன் வந்து ஒரு பாட்டம் அழுதாம் பாருங்கோ, சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போல ஆயிட்டார்னா. அப்படியே சூரிய கிரணம் பட்டா போலே அப்ப நன்னா பெருமாள் ஜம்முன்னு புறப்பட்டுட்டார், நான் போய் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்திருக்கார். இப்போ மூவடி மண் பெற்றாயிற்று, ஓரடியாலே பெருமான் ஆகாய பரப்பு முழுவதையும் அளந்து விட்டான், மத்தோரடியாலே பூமி மொத்தத்தையும் அளந்துட்டார். பெரியாழ்வார் ரொம்ப அழகா பாடினார், சிறுவனின் இளம் சிங்கத்தை இகழையல் கண்டாயினார். யாராவது கண்ணனை பார்த்துட்டோ இந்த கண்ணன் ரொம்ப பெரியவனா, சின்ன பிள்ளை தானே அப்படின்னா பெரியாழ்வார் கோபம் வந்துடுறது. என் குழந்தைய அந்த மாதிரி சின்ன பிள்ளைன்னுலாம் சொல்லாதீங்கோ. ஏன் சுவாமி சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைன்னு தானே சொல்லணும், அது நீங்கள் அன்போட சொன்னால் பரவாயில்ல, கொஞ்சம் எகத்தாளமா ஏளனமா சொன்னா நான் பொறுத்துக்க மாட்டேன்னார். என் பிள்ளைய சின்ன பிள்ளைன்னு சொல்லாதீங்கோ. ஏன் சொல்லக்கூடாது? சின்ன பிள்ளையா? சிறுவனின் இளம் சிங்கத்தை இகழையல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள்னார். நீங்க மகாபலி கிட்ட போய் கேளுங்க, சின்னவன்னா என்னங்கிறத அவன் கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான், ஆமாப்பா வரச்சே சின்ன பயலாத்தான் வந்தான், ஒரு மூவடி மண் தான்னு கேட்டான், நான் கமண்டல நீர் வார்த்து கொடுத்தேன், ஓஹோன்னு வளர்ந்தவன் தான், எத்தனை பார்த்தாலும் என் கண்ணிலேயே படவில்லை, எத்தனை பார்த்தாலும் என்னுடைய கண்ணிலேயே அவன் படவில்லை. பொறுகோட்டோர் ஏனமாய் புக்கிடந்தாய்க்கு அன்னுன் ஒரு கோட்டின் மேல் கிடந்ததன்னே, விரிதோட்ட சேவடியை நீட்டி திசை நடுங்க விண் துளங்க மாவடிவில் நீ அளந்த மண். ரொம்ப அழகான பாட்டு. பெரியாழ்வார் ஒரு கேள்வி கேட்கிறார், நீதான் வராக அவதாரம் பண்ண, வராக அவதாரம் பண்றச்சே நீதான் கோரப்பல்லுல அந்த பூமியை தாங்கினாய். நான் நேற்றுக்கே என்ன சொன்னேன், ஒரு கீரை சாட்டுட்டா பல்லு எடுக்கல எங்கோ அது எட்டி பார்க்கிறா போல பெருமானுடைய அந்த கோரப்பல்லுல ரொம்ப சிறியதாக அந்த பூமி இருந்தது. ஆனா இவர் எடுத்துட்ட வடிவம் அது ரொம்ப ரொம்ப பெருசு. இப்ப திரிவிக்ரமாவதாரத்துக்கு வாங்கோ, அதான் நேற்று வர அவதாரம் முடிஞ்சு போச்சே. திரிவிக்ரமாவதாரத்துல பாருங்கோ, இந்த பூமியை அளப்பதற்கு பெருமான் கொண்டதே பெரிய வடிவம். எந்த பூமியை அளப்பதற்கு பெரிய வடிவத்தை பெருமான் கொண்டானோ அந்த பூமி இத்தினூண்டா தெரியறது வராக அவதாரத்துல பெருமானுடைய பல்லிலே. அப்ப வராக அவதாரம் இன்னும் எத்தனை பெருசுன்னு நமக்கு விளங்குகிறதோ இல்லையோ. இப்ப அடுத்தது இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன்,
அந்த பூமி என்ன, இந்த பிரம்மாண்டம் என்ன, சமஸ்த லோகங்களையும் உண்ட ஒரு அவதாரம் இருக்கிறது. அந்த அவதாரத்தில் பெருமாள் எத்தனை பெரியவராக இருக்கணும் நியாயமா? திரும்பவும் முதலேருந்து வாங்கோ. பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார், பூமியை அளந்தார், அதுக்கு பெரிய உருவத்தை எடுத்துட்டார். அந்த பூமியை தம்மா தூண்டு ஆறு அளவுக்கு இத்தினூண்டு சைஸ்ல இருந்ததுன்னா வராகாவதாரம் இன்னும் பெருசுன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பூமியை விழுங்கி பிரம்மாண்டத்தை விழுங்கி சமஸ்த லோகங்களையும் விழுங்கி அவதாரம் ஒன்று பண்ணியிருக்காருன்னா அப்போ வராக அவதாரத்தை விட பெருசாக தானே இருக்கணும். அந்த அவதாரம் அப்படி இல்லை. ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழு முண்டான் அரங்கத் தரவினடையான் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. ஒரு ஆலந்தளிரிலே படுத்துக்கிற அளவுக்குத்தான் உருவத்தை எடுத்துட்டார். அதுவே சின்ன இலை. அந்த சின்ன இலையில பகவான் படுத்துட்டு இருக்கார். சமஸ்த லோகங்களையும் உண்டு விட்டார் பெருமான். ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான், எல்லாவற்றையும் பெருமான் உண்டு விட்டான். இது என்ன சுவாமி ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி சாத்தியம்னால் எதெல்லாம் நம்மாலே சாத்தியமில்லை என்று நாம் கருதி இருக்கிறோமோ அவற்றையெல்லாம் அனாயாசமாக செய்து முடிக்கும் திறல் பகவானுக்கு உண்டு. அதைத்தான் அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவார்கள். மற்றவர்களாலே செய்ய முடியாத காரியங்களை சுலபமாக செய்து முடிக்கும் திறல் அது அவனிடத்திலே இருக்கிறது. அதனால சின்ன பிள்ளையா இருந்து சமஸ்த லோகங்களையும் தன்னுடைய வயிற்றினுள்ளே வைத்து பெருமான் காத்தான்கிறது சரித்திரம். அப்போ ஓஹோன்னு பெருமாள் வளர்ந்துன்னு இருக்கார். ஆகாய பரப்பை அளந்தாச்சு, பூமியை அளந்தாச்சு. அப்பதான் மகாபலியினுடைய பிள்ளை நமுச்சின்னு பேரு. அவன் பறந்து போனான். பெருமாள் இடத்துல போய் கேட்கறான், நீ பண்ணது தப்பு, எங்க அப்பாவை ஏமாற்றி விட்டாய். கொண்டது ஒரு உருவம், வந்தது ஒரு உருவம், பின்பு கொண்டது ஒரு உருவம். நீ மூவடி மண் வேணும்னு கேட்டாய் பாரு, அந்த வடிவத்தோடு தானே நீ அளந்திருக்க வேண்டும், இது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்லிட்டார், எல்லா நியாயங்களும் அநியாயங்களும் நமக்கு உன்னை விட நன்றாக தெரியும். எதையும் உன்னிடத்திலே கற்றுக்கொள்ளும் இடத்திலே நான் இல்லை. மண்ணு நமுச்சியை வானில் சுழத்தினான் பெருமான். தூக்கி அடிச்சுட்டார் அவனையும் ஒண்ணும் பண்ணல. ஏன்னா பிரகலாதனுக்கு கொடுத்த வரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நமுச்சியையும் பெருமான் ஏதும் செய்து விடவில்லை. மகாபலி அப்படியே வாய பழந்துன்னு பார்த்துட்டு இருக்கான். பெருமான் சொன்னார், ஒரு அடியினால நான் ஆகாய பரப்பு முழுவதையும் அளந்து விட்டேன், மத்தொன்னால பூமியையும் அளந்து விட்டேன். மூன்றாவது அடி வைப்பை நான் எங்கே வைக்கட்டும், எதை அளக்கட்டும்? கேட்ட உடனே மகாபலி பார்த்தான், என்கிட்ட இருக்கிறது என் தலை ஒன்றுதான் அப்படின்னு தலையை காண்பிச்சுட்டான். இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் சந்நிதிக்கு வந்தீர்களாகில் அங்கே உலகளந்த பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். 3 திருத்தலங்களில் உலகளந்த பெருமாளை நாம சேவித்துக் கொள்ளலாம். ஒன்று காஞ்சிபுரம், 2வது காழிச்சீராம விண்ணகரம்ங்கிற சீர்காழி, 3வது திருக்கோவலூருங்கிற திவ்ய தேசம். அங்கும் திருவிக்கிரம சுவாமி சேவை சாதிக்கிறார். காஞ்சிபுரத்தில் மகாபலியை திருவடி கீழே பார்த்து கொள்ளலாம். இருக்கிறதுலேயே பெரிய உருவம்னா காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் தான். ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. கீழே மகாபலியினுடைய தலை மட்டும் தெரியும். அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பினார். அவனை பார்த்துட்டு சொல்றார், நீ பாதாள லோகத்தை அரசாண்டு கொண்டு சௌக்கியமாக இரு. அவன் சொன்னா, முன்ன பின்ன நான் பார்த்திராத இடம், நான் எப்படி போறது, நானே வழிகாட்டுறதுக்கு வரேன்னார். அவன் அடுத்த கேள்வி கேட்டான், நீ இங்க வந்து எங்கிட்டேந்து இதெல்லாம் பறிச்சுண்டா போல, அங்க வந்து எவனாவது பறிச்சுண்டுட்டா என்ன பண்றது? நானே காவல்காரனா வரேன்னுட்டார். வழிகாட்டுறதுக்கும் போனார், காவல்காரனாகவும் போனார். வழிகாட்டுறதுக்கு ஆதிசேஷ வடிவத்தை எடுத்துக்கொண்டு போனார். அதனால தான் இன்னைக்கும் உலகளந்த பெருமாள் சன்னதிக்கு வந்தீர்களானால் பக்கத்துல ஊரகத்தான்கிற திருநாமத்தோட 5 தலை நாகமாக அதே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு ஏத்தம் உண்டு. நீங்க உள்ளுக்குள்ள போய் சுத்திட்டு வந்தா 4 திவ்ய தேசத்தை சேவிச்சதா டிக் பண்ணிக்கலாம் உங்க புஸ்தகத்துல. 108 திருப்பதிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வச்சிருப்பீங்களோ இல்லையோ, அதை எடுத்துன்னு போங்க. உலகளந்த பெருமாள் சன்னதிக்குள்ள போயிட்டோம்னா நீரகத்து பெருமாள், கார்வான பெருமாள், காரகத்து பெருமாள், ஊரகத்து பெருமாள் அப்படின்னு 4 பெருமாளை ஒரே கோயிலுக்குள்ள சேவிச்சுக்கலாம். 4 திவ்ய தேசம் முடிந்து விடும். ஒரு சிறிய கோயிலுக்குள்ள 4 திவ்ய தேசங்கள். இதே நீங்க வடமதுரைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வடமதுரை, பிருந்தாவனம், கோகுலம், கோவர்தனம் 4 தனித்தனி ஊரு. அந்த 4ஐயும் சேவிச்சுட்டு வந்தா தான் ஒன்று சேவிச்சதா கணக்கே எழுதுவா. எவ்வளோ வேடிக்கையா இருக்கு பாருங்க. 4 ஊர் சுற்றி வந்தா ஒரு ஊர்னு கணக்கு போடுறா. அங்கே ஒரே ஊருக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள 4 சின்ன சின்ன சந்நிதிகளை சேவிச்சுட்டு வந்தா 4 திவ்யதேசம்னு கணக்கு போட்டு வச்சிருக்கா. அப்படியெல்லாம் கணக்கு போட்டு தான் 108 திருப்பதிகள்னு ஒரு கணக்கு நாம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த உள்ளுக்குள்ள போனோம்னா ஊரகத்து பெருமாள்னு ஒருத்தர், அந்த ஊரகத்து பெருமாளும் திருவிக்கிரம பெருமாளும் சேர்த்து ஒரு திவ்ய தேசம். இது தனி அது தனின்னு கணக்கு பண்ண மாட்டா. அப்படி கணக்கு பண்ணா 5 திவ்ய தேசம் வந்துடும். மொத்தம் 4 தான் அங்கே. ஏன் 2 பேரும் ஒண்ணுன்னா, சுவாமி அவர் தான் மகாபலிக்கு வழிகாட்டுறதுக்காக சேஷரூபத்தை எடுத்துட்டார். அதனால 2 பேரும் ஒருவர் தான்.
அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுகிற விஷயம். இன்னொன்று கீழே சொன்னேன், மகாபலியினுடைய பெண் பிள்ளை வாமனனை பார்த்துட்டு இந்த குழந்தை ஓஹோன்னு அழகா இருக்கானே, இவனுக்கு பால் கொடுக்கணும்னு என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகிறதுன்னு சொன்னா பாருங்கோ. அந்த ஆசை முதல்ல இருந்தது. ஆனா அந்த குழந்தை மூவடி மண் கேட்டு தகப்பனாரை வஞ்சித்து விட்டான்ங்கிறது தெரிந்த போது இந்த குழந்தைக்கா பால் கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்படியே பால் கொடுத்தாலும் விஷத்தை தடவித்தான் கொடுப்பேன்னா பெருமாள் சொன்னார், ரெண்டும் நடக்கும்னார். நீ பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டப்பார், அதுவும் நடக்கும். நீ விஷத்தை தடவி கொடுக்கணும்னு ஆசைப்படுறப்பார், அதுவும் நடக்கும். அந்த ரத்னமாலைங்கிற பெண் பிள்ளை தான் பூத்தனையாக பிறந்தாள். அந்த பூத்தனை பாலையும் கொடுத்தாள், விஷத்தையும் கொடுத்தாள். ஆனா இதுல வேடிக்கை பாருங்க, பூத்தனைக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து, மகாபலிக்கு இன்றைக்கும் கிடைக்கல. இன்னைக்கும் அவர் சிரஞ்சீவியாத்தான் இருக்கார், பாதாள லோகத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறார். சப்த சிரஞ்சீவிகளிலே அவர் ஒருவர். ஆனா பூத்தனைக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து. பால் கொடுக்கணும், பாலில் விஷம் கலந்து கொடுக்கணும்னு நினைத்தாள் பாருங்கோ. பெருமானுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். உங்களுக்கு இது புரியறதுக்கு ஒன்று சொல்றேன். ராமாயணத்திலே தசரத சக்கரவர்த்தி அவர் மோட்சத்துக்கு போல ஸ்வர்க்கத்துக்கு தான் போனார். ஸ்வர்க்கம்ங்கிறது நம்ம போனால் எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அவ்வளவு தான் வச்சிருப்பா. புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா கீழே அனுப்பிச்சுடுவா. அதனால் ஸ்வர்க்கம் போகிறதுக்கு ஒருபோதும் ஆசைப்படவே கூடாது. நரகம் போகிறதுக்கு எப்படியும் நாம் ஆசைப்பட போகிறது இல்லை, அதை விட்டுடுங்கோ. போகணும்னா வைகுண்டத்துக்கு தான் போகணும். ஏன்னா அங்கே போனால் தான் திரும்ப வரமாட்டோம், அங்கே தான் சௌக்கியமாக இருப்போம், அங்கே தான் போகணும். இப்போ ராமனுக்கே அப்பா தசரதன், அவனுக்கு ஏன் மோட்சம் கிடைக்கல அப்படின்னா பராசர பட்டர் அழகா பதில் சொல்றார், ராமனுக்கு அப்பனா இருக்கிறதுனால தான் ஸ்வர்க்கமாவது கிடைச்சது, இல்லைன்னா நரகம் தான் கிடைச்சிருக்கும்னார். ஏன் தசரதன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, ராமன்கிறவன் எத்தனை பெரிய தர்மம், அவன் தர்மமே வடிவானவன். அவனை விட்டு கொடுத்து தான் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவதற்கு அவன் மும்முரமாக ஈடுபட்டானோ இல்லையோ. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், நீங்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. ராமன் சாட்சாத் தர்மம். எப்பவோ 2 வாக்கு உனக்கு கொடுத்தேங்கிறதுக்காக ராமனை காட்டுக்கு அனுப்ப சொல்லுவியா நீ? அதெல்லாம் முடியாது. அவன் இங்கே தான் இருப்பான், நாளைக்கு அவன் தான் ராஜா, உனக்கு இஷ்டம் இருந்தா இங்கே இரு, இல்லைன்னா என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அவன் என்ன நினைச்சிட்டான், ஐயோ வாக்கு கொடுத்துட்டோமேன்னு அப்படியே தவியாய் தவித்தான். உனக்கு இந்த வித்தியாசமே தெரியலையே. சாட்சாத் தர்மத்துக்கும் சாதாரண தர்மத்துக்கும் இருக்கிற வேறுபாடே தெரியல. இப்போ உங்க முன்ன ஒரு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று பொய் சொல்லி ஆகணும், இல்லைன்னா கொலை பண்ணி ஆகணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன்னா, என்ன சுவாமி இப்படி வம்பல மாட்டி விடுறீரே, ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்கலாம்னு வந்தா இது பெரிய பழிப்பாவமாச்சே. இல்லைம்மா ரெண்டுத்துல ஏன்னா ஒன்று பண்ணித்தான் ஆகணும்னா சரி, அந்த பொய் சொல்றது அதை பண்ணிட்டு போயிடுறேன் நான். ஏன்னா கொலை பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பா தெரியறது, அதை நான் பண்ணலை. சரி பரவாயில்லன்னு விட்டேன் நான். சரி பரவாயில்ல, ரெண்டுத்துல ஒன்று பண்ணணும், பொய் சொல்லிடுறீங்களா, ஓகே அதை பண்ணிடுங்கோ அப்படின்னு விட்டேன்னா நீங்கள் அதைத்தானே செலக்ட் பண்ணுவீங்கோ. தசரதன் என்ன தெரியுமா பண்ணிவிட்டான், கொலை பண்ணுறதை செலக்ட் பண்ணிவிட்டான். ராமனை காட்டுக்கு அனுப்புறதுங்கிறது கொலை செய்வதற்கு சமமானது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராமனையே காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். அதனால தான் பராசர பட்டர் சொன்னார், அவனுக்கு நியாயமா நரகம் தான் கிடைச்சிருக்கணும். ராமனோட அப்பான்னு பார்த்துட்டு எல்லாம் என்ன முடிவு பண்ணாலும், ஐயோ ராமனோட அப்பாவை நரகத்தில் போட்டால் சரியா இருக்காது, சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விடுங்கோன்னுட்டா. இது ஆச்சரியம் கிடையாது. கைகைக்கு மோட்சம் கிடைச்சிது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ராமனை காட்டுக்கு அனுப்பியவள் ராமனை வெறுத்தவள், அவளுக்கு மோட்சம் கிடைச்சது. அப்படி என்ன சுவாமி அவ பண்ணிட்டானால், பரம பாகவதனை தன்னுடைய பிள்ளை என்று அபிமானித்தாள். பரதனை என் பிள்ளை பரதன் சொல்லிட்டே இருந்தா பாருங்க. பரதனை போல ஒரு மகாத்மா ஒரு பாகவதனை பார்க்கவே முடியாது. ஒரு பாகவதனை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்ததுனாலே அவளுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து. அவ சொர்க்கத்துக்கெல்லாம் போல நரகத்துக்கெல்லாம் போல நேர மோட்சத்துக்கு போயிட்டா. ஆனா தசரதன் சொர்க்கத்துக்குத்தான் போனான். அதே போலத்தான் ரத்னமாலைக்கு பூத்தனையாக பிறந்த காலத்திலே மோட்சம் கிடைச்சுடுத்து. ஆனா மகாபலி இன்றளவும் கூட அவர் எங்க இருக்கிறார், அவர் பாதாள லோகத்தில் அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆக திருவிக்கிரமாவதாரத்தை பகவான் இப்படி பண்ணினார். ஓரோரு அவதாரத்தில் ஒரு விஷயம் நாம கவனத்திலே கொள்ள வேண்டும். இது முக்கியமான கருத்து. திருவிக்கிரமனாக ஆன போது அவருடைய திருவடியை நம்ம அத்தனை பேர் தலை மீதும் வைத்திருக்கிறார். எல்லாரும் தலையை தொட்டு பார்த்துக்கலாம். எல்லார் தலையிலையும் அவர் வச்சிருக்கார், தன்னுடைய திருவடியை வச்சிருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார். இங்க நீங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்கணும், சுவாமி அவர் திருவடியை எங்க தலைமையில வச்சிருக்காருன்னு சொன்னால் எங்களுக்கு எப்பவோ மோட்சம் கிடைச்சிருக்கணுமே, நாங்கள் ஏன் இப்பயும் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், இப்பயும் நீங்கள் பேசுறதை கேட்டுன்னு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, ஏன் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்பீர்களாகில் பகவானுடைய பதில் என்ன தெரியுமா? அதுக்கு யாருக்கும் மோட்சம் தரணுங்கிறத உத்தேசித்து அவர் திருவடிகளை நம்ம தலைமையில வைக்கலை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இது புரியறதுக்கு ஒரு சமாதானம் சொல்லுவா. ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அந்த குழந்தைய அப்படியே தூக்கி தன் தோளில் போட்டு நடக்கணும்னு தாயாருக்கு ஆசை. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோங்க. தாயார் பக்கத்தில் போறா, மெதுவாக அந்த தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எடுத்துக்கிறா. இதை பெரும்பாலும் அப்பா தான் பண்ணுவார் இந்த வேலையை. அவர் வேலையே என்னன்னா, எங்கேயோ சுற்றிட்டு வருவார்,
தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய கொஞ்சணும்னுட்டு எழுப்பிடுவார். அவர் 2 நிமிஷம் கொஞ்சிட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுவார். தாயார் அப்புறம் வந்து வெய்வா, இதே வேலையாக போச்சு உங்களுக்கு, நன்னா குழந்தை தூங்கிட்டு இருந்தது, எழுப்பி விட்டுட்டு போயிட்டுக்கோ, இப்போ என் பிராணன் போகிறது, நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு பின்னாடின்னு விடுவா. எப்போவாவது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வரும், அந்த குழந்தைய அப்படியே எடுத்துக்க மாட்டோமா, அப்படியே தோளில் போட்டுண்டு அதை அரவணைத்து கொண்டு முதுகு அப்படியே தடவி கொடுத்து கொண்டு தலையை கோதி கொடுத்தபடி இப்படியும் அப்படியுமா கொஞ்சம் நடந்துகிட்டே இருப்பா. அப்பப்போ அந்த குழந்தைக்கு முத்தமிடுகிறாள், தடவி கொடுக்கிறாள், எல்லாம் பண்ணிகிட்டே வராளோ இல்லையோ. உச்சி மோந்து அந்த குழந்தைய ரொம்பவும் லாலனம் பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. நான் பொறுமையாக போய் அந்த தாயார்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அது அந்த குழந்தைக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவள் சொன்னா, இல்லை நன்னா பாரு, உசு உசுன்னு சத்தம் வேற கேட்கறது, இந்த வயசுலேயே கொரட்டை விடுறா போல் அது சப்தமெல்லாம் எழுப்புறது, நன்னா தூங்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா. நான் கேட்டேன், அதுக்கு ஒன்றும் தெரியாது, அப்போ நீங்கள் என்னமோ முத்தமிடுறது தடவி கொடுக்கறது இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு தெரியுமே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணிட்டு போகிறேன், இது எனக்கு ஆனந்தத்தை தருகிறது, எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது தான். அப்படித்தான் பகவான் அவருடைய திருவடிகளை நம்ம தலைமையில வைத்த போது நமக்கு ஏதுன்னு தெரியாது, ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷம். அதில் ஒரு தாயார் தூங்குற குழந்தைய தோளில் போட்டுண்டு அதை கொஞ்சரா போலே பெருமானுக்கு நம்ம எல்லாம் தொட்டு பார்க்கணுங்கிற ஆசை ஏற்பட்டது. அதனால் என்ன பண்ணிவிட்டார் அவர், சரி எல்லாரையும் தொட்டு பார்த்துடுவோன்னுட்டு அத்தனை பேர் தலையிலும் திருவடிகளை வைத்தார். இதுக்கு ஒரு சுவையான காரணம் ஒன்று சொல்லுவா. என்ன காரணம்னா, இப்போ அந்த ஆலமாமரத்தின் நிலையில் ஒரு பாலகனா பெருமான் இருந்தாரோ இல்லையோ, சமஸ்த பிரம்மாண்டங்களையும் வயிற்றுல வச்சுட்டாரே, அப்போ கட்டவரலை தூக்கி தன்னுடைய வாயில வைத்து சுவைத்து பார்த்தார். ஏன் சுவைத்து பார்த்தாருங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்றா. வேதம் சொல்றது பெருமானுடைய திருவடிகளில் நின்னும் தேன் பெருகுகிறது அப்படின்னு வேதம் சொல்றது. இது பெருமாளுக்கு ரொம்ப நாளாக சந்தேகமா, பக்தர்கள்லாம் எப்போ வந்தாலும் சரணாமிருத்தம்னு வாங்கி வாங்கி பருகிறா, நிஜமாவே நம்ம காலில் தேன் இருக்கான்னு பார்க்கணும்னு ஆசை. அத்தனை பெரிய பெருமாள் அவர் காலை பிடிச்சு அந்த கட்டவரல் எடுத்து வாயில வச்சுட்டா நன்னா இருக்குமா? அவர் பார்த்தார், சமயம் பார்த்து தான் அதை செய்யணும்னு காத்துட்டு இருந்தார். சின்ன பிள்ளையா ஆயிட்டார். அதுவும் யாரும் இல்லாத போதுதான் சில வேடிக்கையான வினோதமான செயல்களை எல்லாம் நாம் பண்ணுவோம். எல்லாரும் இருக்கிறச்சையெல்லாம் பண்ண மாட்டோம்னு பாருங்க. இந்த ஒப்பனை பண்ணிக்கிறவா வீட்டில் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கான்னா கதவெல்லாம் தாழ்பாடெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒப்பனை எல்லாம் பண்ணிட்டு நல்லா நெக்லஸ் எல்லாம் போட்டு அப்படி இப்படி சிரிச்சு பார்க்கறது, அப்படி சிரிச்சு பார்க்கறது, நான் இப்படி சிரிச்சா நன்னா இருக்கேனா அப்படி சிரிச்சா நன்னா இருக்கேனான்னு பார்த்துட்டு இருப்பா. கண்ணாடி வாய் திறந்து பேசினா என்ன பேசி, எப்படி சிரிச்சாலும் நன்னா இல்லைன்னு சொல்லிடுமோ என்னமோ தெரியாது. ஏதோ இந்த ஒப்பனை பண்ணுறவாள்லாம் அப்படி தங்களுக்கு தாங்களே பேசி பார்த்துக்கிறது. அப்படி போனால் கையை இப்படி கொடுத்து பார்த்துக்கணும், ஒருத்தர் கை கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கணும், கை கூப்பிட்றதுனா இப்படி கூப்பிடணுமா இப்படி கூப்பிடணும், இதெல்லாம் அவளே பார்த்துப்பா. அது தனியாக இருக்கச்சே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாள். நல்லா கவனிச்சு பாருங்க. பல பேர் பார்க்கும்போது இவர் இப்படி கை கொடுக்கலாமா இப்படி கை கூப்பலாமான்னா, அந்த தனக்கு தானே பேசிட்டு இருக்காரு, நன்னா தானே இருந்தார் வரச்சே, என்ன ஆச்சுன்னு 4 பேர் பேசிவிடுவா. இதெல்லாம் தனியாக இருக்கிறச்சே தான் பண்ணணும். அதனால் பகவான் என்ன தெரியுமா பண்ணிட்டார், நம்ம காலை எடுத்து நாம் சுவைத்து பார்க்க வேண்டும்னு சொன்னால் அதை தனியாக இருக்கும்போது தான் பண்ணணும். இப்போ தான் எல்லாரையும் வயிற்றுக்குள்ளே போட்டாச்சே, யாரும் வெளியில் இல்லை, இதுதான் சரியான தருணம் அப்படின்னு திருவடியை பிடித்து கொண்டான். திருவடி விரலை தன்னுடைய வாயிலே வைத்து கொண்டான். தித்தித்ததாம் பெருமானுக்கு. உண்மைதான், என்னமா தித்திக்கிறது அப்படின்னார். அப்ப திருவடியை சுவைத்ததற்கு அது ஒரு காரணம். அடுத்தது, உள்ளே இருக்கிற நமக்கு தேனை பருக கொடுப்பதற்காக நாம் எல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். பெருமாள் பார்த்தாராம், இவாள்லாம் என்ன சாப்பிடுவா பாவம், வேளா வேளைக்கு சாப்பிட்டு மட்டுமே பழக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவளுக்கு எதனா கொடுத்துட்டு இருக்கணுமே, என்ன கொடுக்கறதுன்னு பார்த்தார். திருவடியில் தேன் இருக்கே, கொடுத்துருவோம் அப்படின்னு தேனை பருக கொடுத்தார். இது 2வது. 3வது காரணம் ரொம்ப அழகா சொன்னா, நமக்கெல்லாம் நல்ல இடத்துல இருக்கிறதுன்னா பெருசா பிடிக்காது, ஓடி போகிறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்போம், எப்போ கிளம்பலான்னுட்டு. பெருமாள் பார்த்தார், உங்களெல்லாம் வயிற்றில் வச்சு காப்பாற்றின்னு இருக்கேன், நீங்களோ வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கோங்கிறது எனக்கு தெரிகிறது, எப்படி உங்களெல்லாம் வெளியில் வராமல் தடுப்பது? மூடி போட்டு மூடுறா போல திருவடியை போட்டு அடைச்சுட்டார் வழியே, யாரும் வெளியில் வர முடியாதபடி தடுத்துட்டார். இது 3வது. இன்னொன்று, எந்த திருவடியை கொண்டு உலகங்களை எல்லாம் பெருமான் அளந்தானோ அந்த திருவடிக்குத்தான் தெரியும் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கா ஏது என்னங்கிறது. அந்த திருவடியை கொண்டு தானே பெருமான் தெரிந்து கொள்ள முடியும். வைத்துக்கொள்ள எல்லாரும் வந்தாச்சான்னு தெரிஞ்சுக்கணும்னால் எந்த திருவடியை கொண்டு உலகங்கள் அளக்கப்பட்டதோ அதே திருவடியை உள்ள செலுத்தி பெருமான் பார்க்கிறான், எல்லாரும் வந்தாயிற்றா அப்படின்னு பார்க்கிறாருங்கிறத அது ஒரு காரணமாக சொல்லுவார்கள். அப்போ வாமனாவதாரத்தில் திருவிக்கிரமாவதாரமும் நிகழ்ந்தது. அந்த அவதாரத்துக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னா, மாத்ருத்துவ பிரயுக்தமான வாத்சல்யம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தாயார் குழந்தையினிடத்திலே காட்டும் பரிவு, அந்த பரிவு, அந்த வாத்சல்யம்ங்கிற குணம் இருக்கிறதே, அதுதான் திருவிக்கிரமாவதாரத்திலே வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார்கள். இது திருவிக்கிரமனுடைய அனுபவம். அடுத்தது நரசிம்மாவதார அனுபவம். நரசிம்மன், நரம் கலந்த சிம்மம். இந்த அவதாரத்தை போல ஒரு அவதாரம் இல்லைன்னு பராசர பட்டர் சொல்லிட்டார்.
நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன்? வராக அவதாரம் தான் சிறந்தது. ஏன் நரசிம்ம அவதாரம் சிறந்ததென்று? அவன் மேலே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான், கீழே பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான், இவனை எப்படி நம்புறதுன்னு கேள்வி கேட்டுவிட்டார் நேற்றுக்கு. இன்னைக்கு அந்த பராசர பட்டர் என்ன தெரியுமா சொல்றார்? நரசிம்ம அவதாரம் மாதிரி ஒரு அவதாரம் உண்டான்னு கேட்டார். ஏன் சுவாமி இன்னைக்கு அப்படி சொல்றீங்கன்னா? தலைப்பு அதுதானே, அதுதான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னார் பட்டர். அதுக்கு அவர் காரணமும் ரொம்ப அழகாக சொல்றார். இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆசாமியை கூப்பிட்டார், இங்கே வாங்குவோன்னு கூப்பிட்டார். ஒருத்தர் எழுந்து போனார். என்னன்னார்? உனக்கு பால் பிடிக்குமா அப்படின்னார். சுவாமி பால்னா எனக்கு உசுறு சுவாமி, ஒரு நாளைக்கு நான் குடங்குடமாக சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு அத்தனை பிடிக்கும் அப்படின்னார். பாலில் என்ன போட்டு சாப்பிடுவேன்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் போட்டு சாப்பிட மாட்டேன், கறந்த பால் அப்படியே எடுத்துன்னு வந்து சாப்பிட்றது தான் எனக்கு வழக்கம். பராசரப்பட்டர் சொன்னார், அந்த பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டு பார், நாளைக்கு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னார். சாப்பிட்டுட்டு நீ வரணும், வந்து சொல்லணும், அந்த பாலை பருகி விட்டு எப்படி இருக்குன்னு நீ சொல்லணும், சரியா? இப்போ என்ன பாலில் சக்கரை போட்டு நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே, பண்ணுறேன்னுட்டார். இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தரை கூட்டார். உனக்கு சக்கரை பிடிக்குமான்னு கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி போச்சே வரச்சே உள்ளே போய் வெல்லம் உண்டா சக்கரை உண்டான்னு நான் எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன், அதனால் வீட்டில் நிறைய திட்டும் வாங்குறேன், நான் அப்படியே சாப்பிடுவேன்னுட்டு சக்கரையை நான் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன், அதனால் அது எனக்கு பழக்கம்தான்னார். பால் சாப்பிடுவீரான்னு கேட்டார். பாலை தொட்டதே கிடையாது சுவாமி, சக்கரை தான் பிடிக்கும், சாப்பிட்ருக்கேன், பால் நான் பருகியதே கிடையாது. பட்டர் சொன்னார், அந்த சக்கரையை பாலில் போட்டு சாப்பிட்டுவான்னார். முதலாம் அவருக்கு என்ன சொன்னார்? பாலில் சக்கரை போட்டு சாப்பிடுன்னார். ரெண்டாம் அவருக்கு சக்கரையை பாலில் போட்டு சாப்பிட்டு நாளைக்கு வா. ரெண்டு பேரும் அடுத்த நாள் வந்தா, சுவாமி சுவாமின்னு கூப்பிட்டு வந்தா. என்னன்னு கேட்டார் பராசர பட்டர். எங்கள் ரெண்டு பேருக்கு இத்தனை நாளாக இது தெரியாத போச்சே. பால் சாப்பிட்றவர் சொல்கிறார், கொஞ்சமாக சக்கரை சேர்த்து சாப்பிட்டேன், என்னமா இருக்கு தெரியுமா பால். சக்கரை சாப்பிட்றவர் சொல்கிறார், சக்கரையை பாலில் போட்டு சாப்பிட்டேன், அது என்னமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிறார். இதுதான் நரசிம்ம அவதாரம்னார் பராசர பட்டர். பாலும் சக்கரையும் சேர்ந்தார் போன்ற அவதாரம். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, சில அவதாரங்கள் மிருகமாகவே பெருமான் பிறந்த அவதாரங்கள், சில அவதாரங்கள் மனிதனாகவே பிறந்த அவதாரங்கள். சிலது வெறும் சக்கரையை போல இருக்கு, சிலது வெறும் பாலை போல இருக்கு. நரமும் சிம்மமும் நரமும் மிருகத்துவமும் கலந்த அவதாரம், மனிதனும் மிருகமும் சேர்ந்த அவதாரம், பாலும் சக்கரையும் சேர்ந்தார் போல ஒரு அவதாரம் உண்டுன்னு சொன்னால் அந்த பெருமை நரசிம்மாவதாரத்துக்குத்தான் உண்டு. அதனாலே நரசிம்மாவதாரம் சிறந்தது என்று பராசர பட்டர் அருளி செய்கிறார். எதற்காக பெருமான் நரசிம்மனாக பிறந்தான்? ஹிரண்யாக்ஷன்கிற அசுரனை வராக பெருமாள் முடிச்சுட்டாரோ இல்லையோ, ஹிரண்யகசிப்புவுக்கு தாங்க முடியாத கோபம். அப்போதிலிருந்து பெருமானை வெகுவாக நிந்திக்க ஆரம்பித்தான், பழிக்க ஆரம்பித்தான். அவன் தவம் இயற்றுவதற்காக சென்றிருந்தான். அவனுடைய மனைவி கயாதுன்னு பேரு. அவளுக்கு வயிற்றில் குழந்தை கரு உண்டாகி இருந்தது. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறச்சேவே நாரதர் போயிட்டார், கதையெல்லாம் சொல்கிறதுக்குன்னு போயிட்டார். 7-8 மாத குழந்தை. அப்போவே இவர் உட்கார்ந்து பெருமானுடைய கதைகளை எல்லாம் சொல்லுவார். அந்த அம்மா கேட்டுட்டே தூங்கி போயிடுவார். இவர் சரி குழந்தை உள்ளுக்குள்ளே வயிற்றில் இருக்குது, இந்த அம்மா தூங்கி போயிட்டா நம்ம போகலாம்னு எழுந்தார்னா குழந்தை உள்ளேருந்து கொட்டுமா, நான் கேட்டுருக்கேன்னு சொல்லுமா. அந்த குழந்தைக்கு இவர் கதை சொல்லிட்டு வருவாராம். நீங்கள்லாம் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல, அமெரிக்காவில் நாசாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவள்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணாலாம். என்ன ஆராய்ச்சின்னா, ஒரு குழந்தை தாயின் வயிற்றினுள்ளே வளருகிற காலத்திலே 6-7 மாதங்களிலேயே அதற்கு கேட்கும் திறன் ஏற்பட்டு விடுகிறது, புரிந்து கொள்ளும் திறன் உண்டாகி விடுகிறது. நீங்கள் அப்போதிலிருந்தே அதனால தான் பாருங்க, நம்ம ஊர்லாம் சீமந்தம்னு சொன்னால் வீணை மீட்பதுன்னெலாம் வச்சிருப்பா. எத்தனை பெரிய மேதாவிகள்னு பாருங்கோ. இதெல்லாம் என்னைக்கோ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. 7 மாத குழந்தையாக இருக்கும் போதே நீங்கள் பாடங்களை கூட ஆரம்பிச்சு விடலாங்கிறா. அதுதான் அதையும் பண்ண ஆரம்பிச்சுட்டா இப்போ என்ன பண்ணுறது? ஏற்கனவே 2 வயசுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் பிடிச்சி தள்ளி விடுறோம். இன்னும் வயிற்றில் இருக்கிறச்சவே 7 மாத குழந்தையாக இருக்கிறச்சவே அப்படியே சாஞ்சின்னு உட்காந்துட்டு ஏ பின்னு ஆரம்பிச்சிட வேண்டியது தான் நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் புரியுங்கிறா. அதனால தான் சில குழந்தைகள்லாம் 1-2 வயசில் நீங்கள் எந்த ராகம் பாடினாலும் சொல்லும். அபிமன்யு சரித்திரமும் நம்ம அதைத்தானே பார்க்கிறோம். ஒரு வியூகம்னு சொன்னால் அந்த வியூகத்துக்குள்ளே புகுவது எப்படி? அவன் தாய் வயிற்றில் இருக்கும்போது அங்கே எல்லாம் பேசிட்டு இருந்தா, உள்ள போறதை பற்றி எல்லாம் பேசினாலே தவிர வெளியில் வரதை பற்றி யாரும் அப்போ பேசலை. உள்ள போறதை அவன் கேட்டுட்டு இருந்தான், நன்னா அது மனசில் பதிஞ்சு போச்சு, உள்ள போனான். ஆனால் வெளில வரதை பற்றி பேசி இருக்கவில்லை, அதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கல, அங்கேயே அகப்பட்டு கொண்டான். இப்போ இங்கேயும் பிரகலாத சரித்திரத்துலையும் அதே தான். வயத்துக்குள்ளே இருக்கிறச்சேவே நாரதர் கதை சொல்லி கேட்டிருக்கார். இது அமெரிக்கா இன்னைக்கு சொல்கிறது, நாசா இன்னைக்கு சொல்கிறது. நீங்கள் வயிற்றில் இருக்கிறச்சேவே பாடத்தான் ஆரம்பிச்சுடுங்க, இன்னும் புதுசாக அவள் கண்டுபிடிச்சா மாதிரி சொல்கிறா. அதுதான் நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. நம்மவர்களுக்கு நாரதர் சொன்னால் நம்பிக்கை வருவதில்லை, நாசா சொன்னால் தான் நம்பிக்கை வருது. நாரதர் சொன்னார்னா யாராவது நம்புவாளா? இப்போ சுவாமி நீர் என்ன சுவாமி ஒரே கதையாக விட்டுருக்கீர், நாங்கள்லாம் வெளில உட்காந்துருக்கோம், எங்களுக்கே நீர் சொல்கிறது ஒன்றும் புரியல, இதில் வயத்தில் உட்காந்து கேட்டால் புரியுமாமே அப்படின்னு ரொம்ப
தெளிவோட ஒரு கேள்வியை கேட்டுடுவீங்கோ. ஆனால் பிரகலாதன் வயிற்றினுள்ளே இருந்தே கருவிலே உடையவன் அவன். எந்த குழந்தை கருவாக இருக்கிற காலத்திலும் அது வளர்ந்து வெளிப்படுகிற காலத்திலே பகவானாலே பார்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை அதிமேதாவியாக இருப்பான். அந்த குழந்தை மோட்சத்திலே ஆசை இருப்பவனாக இருப்பான். சிறந்த பண்டிதனாக அறிவாளியாக இருப்பான். அப்படிப்பட்ட பிள்ளைதான் பிரகலாதன். அந்த குழந்தை பிறந்தான். நிறைய வரங்களை வாய்ந்து இரண்யகசிபு வருகிறான். தொகுத்த வரத்தனாய்னு சொல்லுவார்கள். வரம் வாங்கிறது எப்படிங்கிறத அவங்கிட்ட தான் வகுப்படுத்துக்கணும். அந்த மாதிரி வரம் கேட்குறானோ இல்லையோ, உள்ள கூடாது, வெளியில் கூடாது, கார்த்தால கூடாது, சாயங்காலம் கூடாது, ராத்திரி கூடாது, எல்லாத்தையும் கேட்டுட்டான். எதுவும் மிச்சமே இல்லை. ஆயுதங்கள்னால கூடாது, மனிதனாக இருக்கக்கூடாது, மிருகமாக இருக்கக்கூடாது, தேவர்களாக இருக்கக்கூடாது. பிரம்மா பார்த்தார், சுற்றி சுற்றி மரணமில்லா பெருவாழ்வைத்தான் கேட்கிறான். இவனுக்கு சாவே கிடையாதோ அப்படின்னு பிரம்மாவே ஒரு கணம் அதிர்ந்து போனார். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னா ஹிரண்யகசிபு, உம்மாலே படைக்கப்பட்ட எதொன்றினாலும் எனக்கு மரணம் நிகழவே கூடாதுன்னா. பெருமூச்சு விட்டார் பிரம்மா. என்னால் படைக்கப்பட்ட எதாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. நல்ல வேளையாக என்னையே படைத்தவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு நினைத்து கொண்டார். அதனால தான் பெருமானே அவதரித்து இரண்யனை முடித்தார். இப்போ இரண்யன் நிறைய வரங்கள்லாம் வாங்கிட்டுட்டானா, பரியனாகி வந்த அவனனுடல் கீண்டன்னு அமலநாதி பிரான்ல திருப்பாணாழ்வார் பாடுறார். பெரிய சரீரம் அவனுக்கு, ஹிரண்யகசிபுக்கு. இதை எப்படி வர்ணிக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள்னா, யாரோ ஒரு ராஜா, மாம்சம் சாப்பிட்ற ராஜா. அந்த ராஜாவிற்கு நல்லா கொழுன்னு இருக்கிற பன்றிகளை பல பேர் பரிசளிப்பார்களாம். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு. அப்போ அந்த ராஜா கிட்ட நமக்கு எதனா காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன செய்வா, ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி மாம்சங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பணும். அதுக்குன்னே தீனி போட்டு ஒரு பிராணியை வளர்த்து கொண்டு போய் நிறுத்திடுவா. இந்தா அப்படின்னு கொடுத்துருவா. அதை பார்த்துட்டு ராஜா சந்தோஷப்பட்டு, டேய் இவன் என்ன கேட்டாலும் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிவிடுவான். அதை போல பெருமான் இப்போ நரசிம்மமா வரப்போறார். அவர் கைகளுக்கும் கைவிரல்களுக்கும் தீனி போடுறா போல ஒருத்தன் இருக்க வேண்டும். கடைசியில் அவர் இப்படி சொல்லிடக்கூடாது இல்லையோ, இவனை முடிக்கிறதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், இவ்வளவுதானா கடைசியில் இந்த ஒல்லி பிச்சானா இருக்கானேன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ பெருமாள் கையால் முடியணுங்கிறதுக்காகவே பெரிய சரீரத்தோடு இருந்தான் பரியனாகி வந்த அவுணன். அவன் என்ன செய்தான், தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினான். எல்லா தாயும் தகப்பனாரும் பண்ணுறது தான். பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தான். குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. அங்கே போய் எல்லா குழந்தைகளுக்கும் நாராயண நாமத்தை அது சொல்லி கொடுத்து விட்டது. பிரகலாதன் மிகச்சிறந்த பிள்ளை. நான் ஏன்னு சொல்கிறேன், ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் பராசர பகவான் சொல்கிறார், எப்பப்பெல்லாம் இரணியன் பிள்ளையை கூப்பிடுகிறானோ, பிரகலாதா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தால் அந்த குழந்தை வரும்போதெல்லாம் தந்தையை வணங்கி விட்டுத்தான் தந்தையின் இடத்திலே போகிறது. இதை ஓரொரு இடத்துலையும் விஷ்ணு புராணத்தில் பராசரர் காட்டுறார். எந்த குழந்தையாவது இன்னைக்கு நாம அப்பா வந்து பிள்ளையை கூப்பிட்டாருன்னா வந்த உடனே விழுந்து சேவிக்கிறது முதல்ல பிள்ளை வரதான் பாருங்கோ. கூப்பிட்ட குரலுக்கு எந்த பிள்ளைதோ அப்பா கூப்பிடுறாரேன்னு வந்து நிற்க போறானா? இப்போ அப்பா வேணும்னா தேடி போய் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வரணுமே தவிர, அந்த பிள்ளை வந்த உடனே பிரகலாதன் அவள் அப்பா கூப்பிடுறச்செல்லாம் போய் விழுந்து சேவிப்பானா? நீ விழுந்து சேவின்னா நீ கூப்பிட்டதுக்கு நான் வந்ததே பெரிய விஷயம். இதில் விழுந்து வேற வணங்கணுமா? என்ன எனக்கு பிறந்த நாளா, உனக்கு பிறந்த நாளா? எதுக்கு இப்போ விழுந்து வணங்கணும்? எப்போது பெரியவர்களை கண்டாலும் நாம் விழுந்து வணங்க வேண்டும். சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது? பெரியவர்கள் வந்தாலே நாம் எழுந்துக்கணுங்கிறது. ஏன் எழுந்துக்கணும்னா, எழுந்துக்கலைன்னா நம்முடைய 5 பிராணன்கள் உள்ள இருக்கு பாருங்கோ, அது வெளியில போக முயற்சி செய்யுமாம். அப்படின்னா ஆயுள் குறையும்னு அர்த்தம். பெரியவர்கள் வரும்போது நாம் அமர்ந்திருந்தோம்னால், இதெல்லாம் அந்த நாள் அதுக்கு தான் வச்சுருந்தா. மாமியார் வரா, மாமனார் வரா, மைத்துனர் வராருன்னா ஒரு பெண்மணி பாவம் வெள்ளையே வரமாட்டா, அது பெரிய அடிமைத்தனம் அப்படி இப்படின்லாம் பல பேர் சொல்லிவிடுவா. இதெல்லாம் சொல்கிறதுக்கே இப்போ பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கே மாதர் சங்கம் எல்லாம் புறப்பட்டுட்டா என்ன பண்ணுறது? இப்போ இதெல்லாம் ஒரு காரணத்தோடத்தான் வச்சா. இதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லாமல் இதெல்லாம் வைக்கப்படவில்லை. அளவுக்கு அதிகமான அடக்குமுறையை யாரும் இங்கே ஆதரிக்கவில்லை. அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம். மரியாதை கொடுப்பதுங்கிறது ஒரு தவறா? பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதுங்கிறது நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாடு. அதை எங்கனம் நாம் தவறுன்னு சொல்ல முடியும்? ஆனானப்பட்ட பெருமாளும் பிராட்டியுமே கூட சேன முதலியார் வராருன்னு வச்சுக்கோங்க, சேனை முதன்மையார் விஸ்வக்சேனர்னு அவருக்கு பேரு. அவர் வரார்னு சொன்னா மாமனாரை பார்த்த மருமகளை போல தாயார் நகர்ந்து போகலாம். இத்தனைக்கும் சேன முதன்மையார் இவாளுக்கு பிள்ளை தானே. பெருமானுக்கும் பிராட்டிக்கும் எல்லா பக்தர்களும் குழந்தைகள் தான். சேன முதன்மையாரும் குழந்தை தான். ஆனால் தாயார் சொல்லுவலாம், எனக்கு என்னமோ அவரை பார்த்தா ஒரு மாமனார் ஃபீலிங்குன்றா. அவர் வந்தாலே எனக்கு கை காலெலாம் நடுங்கிறது. அவர் கொஞ்சம் அதட்டலாம் சொல்லிடுவார், பெருமாளே இன்னும் எவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கு பாருங்க, மணியாச்சு படுத்துக்கோங்கன்னா. இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவா. பெருமாள் எங்கெங்கெல்லாம் படுத்துக்கிறார் அப்படின்னா 3 இடங்களை முக்கியமாக சொன்னா. எங்கெங்கே? சேனை முதன்மையார் திருப்பிரம்பின் கீழேன்னா.
ஸ்கூல் டீச்சர்லாம் கையில் பெரம்பு வச்சிருக்கா மாதிரி அவரும் கையில் பெரம்பு வச்சிருக்காரு. வேத்திரபாணின்னு பேர். நீங்கள் எந்த விதேசத்துக்கு போய் சேன முதன்மையார் சேவிச்சு பாருங்க, இந்த கையை அப்படி வச்சுருக்காருன்னா கைக்கு கீழே கதை இருக்கா போல ஒரு கோல் இருக்கும். அதற்கு வேத்திரம்னு பேர். வேத்திரபாணி அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த பெரம்பு அப்படி எடுத்துன்னு வந்துட்டா பகவான் என்ன தெரியுமா சொல்லுவாரான்? தோ படுத்துட்டே இருக்கேன், தோ தூங்கியாச்சு, தோ போத்தின்னுட்டேன்னு வரான். அதை பார்த்தாலே பயம். அப்போ அந்த பிரம்பின் கீழே பகவான் படுத்துட்டு விடுறார். திருவனந்தாழ்வான்ல ஆதிசேஷன்ல படுத்துகிறார். பெரிய திருவடி முதுகுல படுத்துருவார். கருடன் முதுகுலையே அப்படியே பெருமான் படுத்துட்டார்னா கருடன் அப்படியே நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்குன்னு விடுவாராம். இதெல்லாம் பகவான் உறங்கும் இடங்கள்ங்கிறா. அப்போ சேனை முதன்மையார் வந்துட்டா, மாமனார் வரார்னு எழுந்து நிற்கிறா பிராட்டி. அவளே அத்தனை மரியாதை கொடுக்கறான்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கத்தானே வேண்டும். இப்போ மரியாதை கொடுக்காத உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னுடைய பஞ்சப்பிராணங்கள் வெளியிலே போக முயற்சி செய்யும். அதை அடக்குவதற்கு யாது வழினா எழுந்து நின்னா அடங்கிடும். அவ்வளவுதான் விஷயம். பெரியவர்களை பார்த்து எழுந்து நின்றுட்டா அடங்கிடும். வணங்கினால் ஆயுள் கூடும். எத்தனைக்கெத்தனை வணங்குகிறோமோ அத்தனைக்கத்தனை நமக்கு நல்லது. பெரியவர்களை கண்டால் வணங்க வேண்டும். இது ஆச்சா விஷயம். அப்போ ஹிரண்யகசிப்பு கூப்பிடுறச்சையெல்லாம் பிரகலாதன் வருகிறான், விழுந்து வணங்குகிறான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, எனக்கு நீதான் தெய்வம்ங்கிறத நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஏன்னா தந்தையை காட்டிலும் மேலான தெய்வம் கிடையாது. எனக்கு நீதான் தெய்வம். ஆனால் நான் எங்கு முரண்படுகிறேன் என்னால், எல்லாருக்கும் நீதான் தெய்வம்னு நீ சொல்ற பாரு, அதை என்னாலே ஒப்புக்கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தான் அந்த பிள்ளை. பிரகலாதன் பள்ளிக்கூடத்திலையும் அத்தனை குழந்தைகளுக்கு நாராயண நாமத்தை சொல்லி கொடுத்துட்டான். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண்புடைப்ப பிறையை தனல்விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். திருவல்லிக்கேணிக்கு போனோம்னால் 5 எம்பெருமான்களை அங்கே சேவிச்சுக்கலாம். பார்த்தசாரதி பெருமாள், வெங்கடகிருஷ்ணன் மூலவர், பார்த்தசாரதி பெருமாள், ராமர் சந்நிதி இருக்கு, வரதராஜ பெருமாள் சந்நிதி உண்டு, ஸ்ரீமன்னாதன் ரங்கநாதன் சந்நிதி உண்டு, நரசிம்ம பெருமாள் சந்நிதி உண்டு. அதான் அடியன் வேடிக்கையாக சொல்றது உண்டு. திருவல்லிக்கேணினாலே மேன்ஷனுக்கெல்லாம் ரொம்ப பெருமை பெற்ற இடம் அது. பழைய நாள்லாம் மேன்ஷன் இங்கேருந்து சென்னைக்கு போனால் பெரிய உறவுக்காரெல்லாம் எல்லாருக்கும்லாம் இருந்துட மாட்டா. அங்கே தங்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, அங்கே மேன்ஷன்லாம் இருக்குது, பல பேரோடு சேர்ந்து தங்கிறதுன்னுவா. ஒருத்தராக தங்கிக்க மாட்டா, பல பேர்களோடு சேர்ந்து தங்குவாளோ இல்லையோ. இந்த சிஸ்டத்தை ஆரம்பித்து வச்சதே இந்த 5 எம்பெருமான்கள் தான். ஒரே கோயிலுக்குள்ளே போனால் 5 பெருமானும் சேர்ந்து கொடுத்தனம் பண்ணுறா பாருங்கோ. சந்நிதியே மேன்ஷன் ஆட்டம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போனால் தெள்ளிய சிங்கருங்கிற திருநாமத்தோடு பகவான் இருக்கார். நரசிம்ம பெருமான் ஒரு திருக்கரத்தை இப்படி வச்சுட்டு இருப்பார், இன்னொரு திருக்கரத்தால் இப்படி வான்னு கூப்பிடுறா போல இருப்பார். ஆஹ்வான முத்திரைன்னு பேர். இப்படி கூப்பிடுறவா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்படி கூப்பிடுவார் யார், எங்க வா அப்படின்னு கூப்பிடுறான் பாருங்க. தனக்கு கீழே வேலை செய்கிறவனை ஒரு முதலாளி கூப்பிடுறச்சே எங்க வான்னு இப்படி கூப்பிடுறா போல நம்மளையெல்லாம் பெருமாள் ஆஹ்வான முத்திரையோட கூட்டுன்னு இருக்கார். அத்தனை அழகா இருப்பார் பெருமாள். அந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வார் பாடுறார், பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம். நம்ம குழந்தைகளும் ஸ்கூல் போயிட்டு வந்ததுன்னா ஒரு 4-5 நாள் ஆச்சுனாலே நம்ம மெதுவாக கேட்போம், என்ன சொல்லி கொடுத்தா ஸ்கூலில்? சொல்லு குழந்தைகள் என்ன தெரியுமா, எல்லாம் சொல்லி கொடுத்தானோ. என்ன சொல்லி கொடுத்தான்னு சொல்லவே சொல்லாது, எல்லாம் சொல்லி கொடுத்தா. நீ ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா என் குழந்தை சொல்லுவான் சின்ன வயசுல, என்ன பண்ணி நீ எப்போ வருவே பார்த்துட்டு இருந்தேன்னுவான். படிச்சுட்டு இருந்தேன்னு ஒரு நாளும் சொன்னதே இல்லை. நீ அழைச்சின்னு போகிறதுக்கு எப்போ வருவேன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை போல் குழந்தைகள் மெதுவாக நீ ABCD சொல்லுன்னு எந்த தாய் தமப்பனுக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யும். இரணியன் காலத்தில் இருந்த பாடத்திட்டவருக்கு பாருங்க, சமச்சீர் கல்வின்லாம் சொல்கிறாளே. இரணியன் காலத்தில் இருந்த பாடத்திட்டத்தை போல ஈஸியான பாடத்திட்டம் ஒரு நாளும் கிடையாது. ஒரே பாடம் தான், ஹிரண்யாய நமஹா, அவ்வளவுதான். நீ என்ன வேணும்னா படிச்சுக்கோ, இதை சொல்லிட்டு என்ன வேணும்னா படிச்சுக்கோ, எங்கே போனாலும் இதுதான் பாடம்னு வச்சுட்டான். ஆனால் இந்த குழந்தை மட்டும் நாராயணாய நமஹாங்கிறது, விஷ்ணவே நமஹாங்கிறது, கேசவாய நமஹாங்கிறது, ஹிரண்யாய நமஹா சொல்ல மாட்டேங்கிறது. இரணியன் பார்த்தான், எல்லா குழந்தைகளும் சொன்னாலும் என் குழந்தை என் மடியில் உட்கார்ந்து கொண்டு என் பெயரை சொல்லி நமஹான்னு சொன்னால், ஏன்னா அது 2 தடவை நானே சொல்லிட்டேன், இப்போ 3ஆம் தடவை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. என் பேரை என் குழந்தை என் மடியிலே உட்கார்ந்து கொண்டு நமஹான்னு சொல்லித்துனால் அது தர ஆனந்தம் மற்றொன்றிலே உண்டா. தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு வள்ளுவர் சொன்னாரோ இல்லையோ, அந்த மழலை சொல்ல கேட்கணும்னு அவனுக்கு ஆசை. வாடா குழந்தைன்னு கூப்பிட்டான். குழந்தை விழுந்து சேவிச்சுட்டு என்னப்பான்னு கேட்டான். வா என் மடியிலே வந்து உட்கார், நீ என்ன கற்றுக்கொண்டாய் சொல். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம். திருமங்கையாழ்வார் சொன்னார், உடனே அந்த குழந்தை சுக்லாம்பரதனம் விஷ்ணும்னு ஆரம்பித்து காயனவாச்சா வரைக்கும் மொத்தத்தையும் சொல்லிடுத்து, அத்தனையும் சொல்லிடுத்துன்னார். நான் மெதுவாக போய் திருமங்கையாழ்வாரை கேட்டேன், என்ன சுவாமி ஒரே கப்சாவாக விடுறா போல இருக்குது, சின்ன குழந்தை சஹஸ்ரநாமத்தை போய் அவ்வளோ நன்னா சொல்லுமா சுவாமி, எங்களுக்கு இத்தனை வயசாச்சு, எங்களுக்கே புஸ்தகம் இல்லாத சொல்ல வரலை,
என்னதான் நாங்கள் கேசட்டை போட்டுட்டோ இல்லை யூடியூப்பில் கேட்டுட்டே சொன்னாலுமே கூட இந்த அனிர்விண்ணகாங்கிற திருநாமெல்லாம் திரும்ப திரும்ப சில திருநாமெல்லாம் வருது பாருங்கோ, நம்மளை அப்படியே குழப்பி விட்டுடும். நாம் உடனே அப்படியே கொஞ்சம் சுதாரிச்சுண்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாளோ அதை மெதுவாக காதில் வாங்கிட்டு கூடவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவோம். எங்களுக்கே சரியாக சொல்ல வரலை. இதில் தம்மாத்தூண்டு பிள்ளை இப்போ தான் ஸ்கூல் போய் 4 நாள் ஆயிருக்கு, அந்த குழந்தை சஹஸ்ரநாமம் சொல்ல போகிறதா? நியாயமான கேள்வி. திருமங்கையாழ்வார் சொன்னார், ரொம்ப நியாயமாக தான் நீ கேள்வி கேட்டிருக்கேன். முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், முதல் சமாதானம் உனக்கு சொல்கிறேன், என்ன கேளு. என்ன சமாதானம்? அந்த குழந்தை பிறக்கும் போதே இறைவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, அனுகிரகிக்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தை சஹஸ்ரநாமம் சொல்கிறதுல என்ன வியப்பு அப்படின்னு கேட்டுட்டார். ஆமாம், இது எனக்கு புரிஞ்சு போச்சு, வாஸ்தவம் தான். பிறக்கும் போதே ஜாயமான கால கட்டாட்சம் இருக்கிற குழந்தை சஹஸ்ரநாமம் சொன்னதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஒத்துனுட்டேன். இரு நான் இன்னும் 2 சமாதானம் சொல்கிறேன்னார் திருமங்கையாழ்வார். 2வது சொன்னார், இப்போ நாங்கள்லாம் கூட சில வீடுகளில் போய் தங்குறோன்னா அந்த வீட்டில் குழந்தைகளை அழைச்சிட்டு வருவா. பெரியவர் வந்திருக்கார் சேவி அப்படின்வா. அந்த குழந்தை விழுந்து சேவிச்ச உடனே இவன் சஹஸ்ரநாமம் ரொம்ப நன்னா சொல்லுவான், சொல்லிக்காட்டு மாமாக்கு சொல்லிக்காட்டு அப்படின்வா. அது என்னமோ விஸ்வம்விஷ்ணுன்னு ஆரம்பித்து சொல்ல போகிறதான்னா ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, அதுவும் சுலபத்தில் சொல்லாது அந்த குழந்தை. அவள் அம்மா என்ன சொல்லுவா, எப்பவும் இதே தான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ உங்களை பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறா. நான் சொல்கிறது எங்கள் மூஞ்சி எப்படி இருக்கோன்னுமோ தெரியல, ஏதோ குழந்தை எங்களை பார்த்தா கூட சொல்ல மாட்டேங்கிறது. ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சொல்லாது, சுலபத்தில் சொல்லாது. ஆனால் அம்மா அறிமுகப்படுத்துறச்சு என்ன தெரியுமா சொல்லுவா, சஹஸ்ரநாமம் சொல்லி காட்டுன்னுவா. நான் என்ன சண்டைக்கா போவேன், சஹஸ்ரநாமம் சொல்லி காட்டுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்லியிருக்குன்னா சஹஸ்ரநாமமே அந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் சஹஸ்ரநாமம் சொன்ன கணக்குன்னு சொல்லிவிடுத்து. அதுக்கு மேலே நாம் என்ன சண்டை போடுறது இப்போ? அப்போ அம்மா என்ன சொல்கிறா, சஹஸ்ரநாமம் சொல்லி காட்டுன்றா. என்ன அர்த்தம்? சின்ன குழந்தை சுவாமி, அது ஒரு திருநாமம் சொன்னாலும் சஹஸ்ரநாமம் சொன்னதாத்தான் அர்த்தம். பிரகலாதன் சிறிய குழந்தை, ஒரு திருநாமம் சொல்லி இருந்தானாகிலும் சஹஸ்ரநாமம் சொன்னதில் இப்போ என்ன தப்பு வந்துடுத்து? இது 2வது சமாதானம். 3வது சொன்னார் திருமங்கையாழ்வார், ஒரே போட்டார், அவன் எங்கே உக்காந்து சொல்கிறான்னு பாருன்னார். நாமளாக இருந்தால் சொல்லுவோமா, இரண்யகசிப்பு இங்கே உட்காந்துண்டு இங்கே வா நீ சொல்லு என்னமோ சஹஸ்ரநாமம் நீ சொல்லுன்னா, கீழே சொன்ன பிறகு சுலபமான பாடத்திட்டம் அதை பிடிச்சிப்போம். நம்ம அவன் பேரை சொல்லி ஒரு நமஹா சொல்லிட்டு தப்பிச்சா போறோன்னு ஓடியே போயிட போகிறோம். அவன் முன்னாடி போய் சொல்கிறது, பெருமானுடைய திருநாமங்களை சொல்கிறதுங்கிறத நாம் செய்வோமா? சில பேருக்குத்தான் அந்த கட்ஸ் உண்டு. அது பிரகலாதனுக்கு இருந்தது, கூரத்தாழ்வானுக்கு இருந்தது. கண்களை இழந்தார் இல்லையோ. சோழவரசன் ஒருவன் சிவாத்து பரதரம் நாஸ்தி, சிவனை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை, கையெழுத்து போடுன்னா. சைவர்களாக இருக்கிறது சிவபக்தியோடு இருக்கிறது தப்பில்லை, வைணவர்களாக இருக்கிறது விஷ்ணு பக்தியோடு இருக்கிறது தப்பில்லை. ஆனால் பரஸ்பரம் தொந்தரவு பண்ணிக்காத இருக்கணும் இல்லையோ, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு வழிபடு தெய்வம் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு வழிபடு தெய்வம் இருக்கலாம். உங்களை நான் நிர்பந்திக்க கூடாது, அது ரொம்ப முக்கியம். என்ன நீங்களும் நிர்பந்திக்க கூடாது, அதுவும் முக்கியம். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணிட்டான், இல்லை சிவனை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லைன்னு வைணவர்கள்லாம் கையெழுத்து போடணும்னா. அப்போ கூட இருந்த நாலூரான்கிறவர் சொல்கிறார், யாரோ வரவா போகிறவாள்லாம் கையெழுத்து போட்டால் ஒரு பெருமையா? எங்கள் ராமானுஜர் கையெழுத்து போட்டால் தான் பெருமைன்னு இவர் போட்டு கொடுத்துட்டார். சரி, ராமானுஜரை இழுத்து கொண்டு வாருங்கள்னுட்டா ராஜா. ராமானுஜருக்கு ஆபத்து வரப்போகிறதுன்னு கூரத்தாழ்வான் தெரிஞ்சுட்டார். அவர் ராமானுஜருடைய காஷாயத்தை காவி உடையை அவர் தரித்தார், கையில் திருதண்டத்தை எடுத்துட்டார். நான் தான் ராமானுஜர்னு வந்துட்டார். வந்தப்புறம் தெரிஞ்சு போச்சு இவர் ராமானுஜர் அல்லர் குரத்தாழ்வான் தான் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் குரத்தாழ்வான் பெரிய வித்வான். சரி, வந்தது நீர் கையெழுத்து போட்டு போனாமே, அவர் கையெழுத்து போட மாட்டேன்னார். கண்கள் பறிக்கப்படும்னா ராஜா, உன்னை போன்ற ஒரு பாவியை பார்த்த பிற்பாடு எனக்கு கண்களே தேவையில்லை, நானே பறிச்சுக்கிறேன்னு பறிச்சு எறிஞ்சுட்டார். அதுதான் தர்மத்திற்காக தரிசனத்திற்காக தம்முடைய தரிசனத்தையே இழந்தவர், கண்களையே கொடுத்தவர்ங்கிற ஏத்தம் குரத்தாழ்வானுக்கு உண்டு. அப்படி பிரகலாதனும் பாருங்க, மடியில் உட்காந்துட்டாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அப்பா பேரை சொல்லிடுவோமே, அப்பா சந்தோஷப்படுவார்னு அவன் நினைக்கல. பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம். அவன் மடியில் உட்காந்துண்டு சிங்கத்தினுடைய குகைக்குள்ள போய் சிங்கத்தை தட்டி எழுப்புறா போலே இரணியன் மடியில் உட்கார்ந்து கொண்டு நாராயண நாமம் சொல்றதுன்னு சொன்னா சாதாரண விஷயமா அது? அதனால் அது ஒரு திருநாமம் சொன்னாலும் 1000 திருநாமங்களை சொன்னதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம். தகப்பனார் பொறுத்துன்னு இருந்தானா? நியாயமா பொறுத்துன்னு இருக்கணுமோ இல்லையோ? எப்பேற்பட்ட குழந்தை தந்தைக்கு என்னமா உபதேசம் பண்றது, பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்றது. ஆனா அதை கண்டு அவன் பொறுக்கவே இல்லை. அந்த குழந்தையை முடிப்பதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். குழந்தையை அழிப்பது தீர்மானிச்சுட்டான். உணவிலே விஷம் கலந்தான், யானைகளை கொண்டு இடறச் செய்தான், பாம்புகளை கொண்டு கடிக்கச் செய்தான். என்ன செய்தாலும் குழந்தை பிழைத்தது. எதனாலே? பெருமானுடைய பேரருள் துணை இருந்தது. அந்த குழந்தையினுடைய மகா விஸ்வாசம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசகான்னு சொல்லுவார்கள்.
சரணாகதி சரணாகத்தின்னு சொல்கிறோம் பாருங்க. அதில் முக்கியமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னால், பெருமான் கண்டிப்பாக ரட்சிப்பான்கிற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அடிக்கடி போய் அவரை பார்த்து நீ தான் ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ கையை இப்படி வச்சுட்டு இருக்கார் பெருமாள், அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ திரும்ப திரும்ப வேண்டாதேங்கிறார் நம்மளை பார்த்து. அதான் சொல்லிட்டியோ இல்லையோ, காப்பாத்துன்னு ஒரு தடவை சொல்லிட்டியோ இல்லையோ, நான் காப்பாற்றுவேன். நான் உங்ககிட்ட யாருக்கிட்டையோ வந்தேன், நீங்கள் என்னன்னு கேட்டீங்கோ. நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு கல்யாணம் இருக்குது. எப்போ? அது இன்னும் 2 வருஷம் இருக்குது. சரி, அதுக்கு என்ன இப்போ? அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும், உங்களால் தர முடியுமான்னு கேட்டேன். 2 வருஷம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு ஒரு 4-5 மாதம் முன்னாடி பத்திரிக்கை போட்ட உடனே நீர் வாரும், உனக்கு எவ்வளவு தேவை? இல்லை ஒரு 3-4 லட்சம் ரூபாய் கொடுத்தா சௌகரியமாக இருக்கும், கண்டிப்பாக தரேன். நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட, கண்டிப்பாக தரேன். இன்னும் 2 வருஷம் கழிச்சு 2028 பண்ண போறீரா? ஆமாம். எப்போ பண்ண போறீர்? அது என்ன சித்திரை மாதம் அந்த மாதிரி வச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா. சரி, அதுக்கு ஒரு 4 மாதம் என்ன பத்திரிக்கை போடுவீரோ இல்லையோ, அப்போ வாரம். நீர் எவ்வளோ கேட்டு? 4 லட்சம் 3 லட்சம், நான் 5 லட்சமாக தரேன், பரவாயில்ல வச்சுக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியாச்சு. நான் நம்பிக்கையாக காத்துட்டு இருக்கணுமா வேண்டாமா? நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டேன், நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் மறந்துடாதீங்கோ. அதான் சொல்லிட்டேனே சுவாமி, நீர் உபன்யாசத்துக்கு வந்தப்போவே கேட்டீர், ஆகட்டும் பார்க்கலாம் தரேன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன இன்னும் 2 வருஷம் இருக்கே, இப்போ என்ன டெய்லி நான் உங்களுக்கு 2 ஃபோன் போட்டுட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்கோ? எப்பா நான் தர இப்போயே வேணும்னா கொடுத்துட்டோமா உங்ககிட்ட சொல்லு, நீ 2028 தானே பண்ண போகிற. தரேன்னு ஒருத்தன் சொன்ன பிற்பாடு நீ தருவியா தருவியா தருவியான்னு நச்சரிச்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்கோ, கடைசியில் அவர் தரவே மாட்டார். தரணும் தாண்டா நினச்சிட்டு இருந்தேன் உனக்கு, நீ என்னை பிடுங்கி எடுத்த பாரு, தரவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை போலத்தான் பெருமாளை பார்த்து நீ காப்பாற்று காப்பாற்றுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோன்னால் அவருக்கு என்ன தெரியுமா தோன்றும்? நம்மிடத்துல இவனுக்கு நம்பிக்கை இல்லை போலும்னு தோன்றிவிடும். அதனால தான் இப்படி கையை வச்சு என்ன சொல்கிறாரா, நீ அடிக்கடிலாம் சரணாகதி பண்ண வேண்டாம், ஒரு தடவை சொல்லிட்டியோ இல்லையோ, போரும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்து விரதம் மமாங்கிறான் ராமன். நீ ஒரு தடவை ராமா நீயே கத்தின்னு சொல்லிட்டா போரும், உன்னை எப்போதும் காக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னால், அவனே ரக்ஷகன்கிற அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அவன் கைவிட மாட்டான்கிற உறுதி இருக்க வேண்டும். அது பிரகலாதனிடத்தில் இருந்தது. அதனால் பெருமான் ஒரு தடவையும் அவனை காப்பாற்றுகிறான். ஒரு சமயம் என்னாச்சு, பெரிய மலையிலிருந்து அவனை பிடித்து தள்ளினார்கள். குழந்தை மலையிலிருந்து கீழே விழறான். முதல் தடவை பயந்துட்டான், தன்னுடைய மாரில் அப்படி கையை வச்சுண்டு பெருமானே ஹரின்னு கத்திட்டு கீழே விழுந்தான். தள்ளி விட்டவா பார்த்தா, இது வரைக்கும் பாம்புகளை கொண்டு கடிக்கச் செய்தோம், யானைகளை கொண்டு இடறச் செய்தோம், உணவிலே விஷமிட்டோம், அப்பெல்லாம் கூட இந்த குழந்தை பயப்படவே இல்லை. இன்னைக்கு முதல் தடவை பயந்துருக்கான். அப்படின்னா இனிமே ஹரியனுடைய பெயரை சொல்ல மாட்டான், ஏன்னா பயம் வந்துடுத்து. பயம் வந்துடுத்துன்னா கண்டிப்பாக அப்பாவினுடைய ஆசைக்கு இணங்கி விடுவான். அப்பா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லுவான். நேராக 2 பேரும் அந்த குழந்தைய அழைச்சிட்டு இரண்யன் கிட்ட போனான். பிரபுவே, இனிமேல் குழந்தை உன் பெயரைத்தான் சொல்லும், அந்த ஹரியனுடைய பெயரை சொல்லாது. இரணியன் கேட்டான், எப்படி அத்தனை உறுதியாக சொல்கிறீங்கோன்னு கேட்டான். இல்லை, நாங்கள் எத்தனையோ தடவை இந்த குழந்தையை துன்புறுத்தி இருக்கிறோம், அப்போதெல்லாம் ஒருபோதும் பயப்படாத குழந்தை இன்றைக்கு பயப்பட்டான். எப்போ பயம் வந்துருத்தோ இனிமே ஹரியனுடைய நாமத்தை அவன் சொல்ல மாட்டான்னு நாங்கள் நம்புகிறோம். இரணியன் கேட்டான் பிள்ளையை பார்த்து, நீ பயந்தது நிஜமா பிள்ளாயின்னு கேட்டான். ஆமாம்ப்பா, எவ்வளோ பெரிய மலை தெரியுமா, அங்கேருந்து பிடிச்சி தள்ளினா எனக்கு பயம் வந்துடுத்து. அப்படின்னா இனிமே நீ என் பேரைத்தானே சொல்லுவேன்? இல்லையே, நான் ஏன் உன் பேரை சொல்லணும், நான் நாராயணன் பேரைத்தான் சொல்லுவேன். அவன் திரும்ப கேட்டான், நீ பயந்தது நிஜமா இல்லையா? ஆமாம் பயந்தேன். அப்போ திரும்பவும் நான் உன்னை தண்டிப்பேங்கிற அச்சம் உனக்கு ஏற்படலையா? அப்போ அந்த குழந்தை சொல்றது, நீ தண்டிப்பாய்ங்கிறதுக்காகலாம் நான் பயப்படவே இல்லை, நீ கொடுத்த தண்டனைகளுக்காகவும் நான் பயப்படலை. ஆனால் நீ பயந்தையா இல்லையா? நிச்சயமா பயந்தேன். என்னை ஏன்டா குழப்பற, ஏன் பயந்த சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவள் பெரிய மலையிலேருந்து பிடிச்சி தள்ளினா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மலை முகட்டிலே பாறையிலே கல்லிலே மோதி உள்ளுரையும் அந்தரியாமியான பெருமானுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோன்னு நான் அஞ்சினேன். ஹிருதயேன உத்வஹன் ஹரிம், நான் என்னமோ எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு நினச்சின்னு மாரில் கை வச்சுன்றதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கோ. உள்ள இருக்கிற அவருக்கு ஏதும் ஆகக்கூடாதுன்னு நான் மார்பிலே கை வைத்து கொண்டேன். இது பிரகலாதன் கொடுத்த பதில். கடைசியில் இரணியன் பார்த்தான், என்ன செய்தாலும் இந்த பிள்ளை பிழைத்து விடுகிறான். ஏன் பிழைக்கிறான் தெரியுமா? எம் பிள்ளை அதனால பிழைக்கிறான்னா. எப்படி இருக்கு பாருங்க. நான் நிறையா வர வாங்கி வச்சிருக்கேன், என்னை ஒருத்தனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால மிருத்யு தேவதைக்கு கூட என் பிள்ளை கிட்ட பயம். ஐயோ, இது இரணியனுடைய பிள்ளையாச்சே, அவனை நாம ஏதாவது செஞ்சுட்டா நம்மளை சும்மா விடமாட்டான். அந்த குழந்தைய பகவான் காப்பாத்தின்னு இருக்கார். ஆனா இவன் பாருங்க கிரெடிட் எடுத்துக்கிறான்.
ஊரில் கூட நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்கலாம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது ஒருத்தராக இருக்கும், எல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் சம்பந்தமே இருக்காது அவருக்கு. அந்த மாதிரி இரண்யகசிப்பு பாருங்க, என் பிள்ளைக்கு எத்தனை தண்டனைகளை கொடுத்தாலும், அவனை கொல்வதற்கு எத்தனை முயற்சிகளை செய்தாலும் அவன் பிழைப்பதற்கு காரணம் அவன் என் பிள்ளை, அதனாலே பிழைக்கிறான். இதை பிரகலாதனையே கூட்டு சொல்லிட்டான். அவன் ஒரு நாள் கூப்பிட்டான், உன்னை என்ன பண்ணாலும் நீ பிழைச்சிடுற, எப்படி தெரியுமான்னு கேட்டான். பிரகலாதன் கண்ணை மூடின்டான், யோசனை பண்ணான். நான் சொன்னாலும் நீ ஒப்புக்கொள்ள போகிறதில்ல, நீ ஏற்கனவே ஒரு தீர்மானத்தோடு தான் பேசுகிற, நீ ஏன் சொல்லுன்னா. நீ என் பிள்ளடா, அதனால தான் உனக்கு எதுவும் ஆக மாட்டேன் என்கிறது அப்படின்னா. அப்படியாப்பா சந்தோஷம்னுட்டான் குழந்தை, ஒன்றும் சொல்லலை. அப்போ ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. இரண்யகசிப்பு கேட்டான், நீ என் பிள்ளை அதனால உனக்கு ஒன்றும் ஆகலை, அது எனக்கும் தெரியும் அப்படின்னா. சரி அப்படியே இருக்கட்டும், நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ என்னப்போ அதுக்கு? இல்லை, அடுத்த கேள்வி கேட்குறேன். நீ என் பிள்ளை அதனால் உனக்கு ஒன்றும் ஆக மாட்டேன் என்கிறது, உனக்கே ஒன்றும் ஆகாதுன்னா எனக்கு கண்டிப்பாக ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனாலும் ஏதேனும் ஆகிவிடுமோங்கிற அச்சம் மட்டும் என்னை பிடுங்கி தின்கிறது, உங்ககிட்ட அந்த அச்சமும் இல்லையே எப்படின்னு கேட்டான். இவ்வளோ அழகான கேள்வி பாருங்க. இது எனக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை, ஆனால் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு, உங்ககிட்ட அந்த பயமும் இல்லையே எப்படி? குழந்தை அழகா பதில் சொல்லித்து, அப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய பெருமானை கண்டால் பயத்திற்கே பயம் ஏற்படும். பயந்து நடுங்கி நீ பார்த்திருக்கியா? எங்க பெருமானை பார்த்தா பயத்துக்கு பயம் வந்துவிடும் தகப்பனே. அவன் உடன் இருக்கும் போது நான் எதற்காக அஞ்ச வேண்டும்? இன்னொன்னு, யாருக்கு பயம்ங்கிறது ஏற்படும் தெரியுமா? சில பேர்களை நமக்கு வேண்டியவர்கள், சில பேரை வேண்டாதவர்கள் நினைச்சுட்டு இருந்தா தான் இந்த பயம் முதலான குணங்கள்லாம் நம்ம கிட்ட வரும். எல்லாரும் வேண்டப்பட்டவர்கள் நினைச்சுட்டுட்டா, பாரதியார் பாடினாரோ இல்லையோ, தின்ன வரும் புலியை கூட, நம்ம அடிச்சு கொள்ள வர புலியின் இடத்துல கூட நாம் அதற்குள்ளேயும் பகவான் தான் இருக்கிறார்னு பழகினோம்னு சொன்னால் அதிகபட்சம் என்ன பண்ண போகிறது? உடம்பு அழிக்க போகிறது. இது ஞானிகள் அப்படி தான் பேசுவா. என்னது இன்னும் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீரே சுவாமி, புலி வரும், அதிகபட்சம் என்ன பண்ணும்? உங்களை அடித்து கொல்லும் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன மிச்சம் இருக்குன்னு நாம கேட்போம். இப்போ இன்னும் இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீரேன்னா அவள் சொல்கிறா, இப்போ என்ன புலி அடித்து கொள்ளாத வந்துடுத்தோன்னா நான் என்ன 200 வருஷம் இருக்க போகிறேனான்னு கேட்குறான். என்னைக்காவது ஒரு நாள் போகத்தான் போகிறேன், அது புலி அடித்துத்தான் போக வேண்டும் என்று இருக்குமாகில் அதை ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ செருப்பு கடிச்சு போனவன் உண்டு, பாம்பு கடிச்சு பழைச்சவன் உண்டுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ போகணுன்னு தான் போகத்தான் போகிறோம். அப்போ ஞானிகள் அதற்காக கவலைப்படுவது இல்லை. அதைத்தான் பிரகலாதன் சொன்னா, எனக்கு ஒரு நாளும் அதனாலே பயமே கிடையாது, பெருமான் உடன் இருக்கும் போது எதற்காக அஞ்ச வேண்டும் அப்படின்னு அழகா பதில் சொல்லிட்டான். பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூரியா, உபனிஷத்து சொல்றது. கார்த்தால் ஆச்சுன்னா டான்னு சூரியன் வந்துடுறானா, சாயங்காலம் ஆச்சுன்னா அவன் அஸ்தமனம் ஆறான், நிலா வந்துடுறதா, காற்று அடிக்க வேண்டிய வேலைக்கு அடிக்கிறதா, மழை பெய்ய வேண்டிய வேலைக்கு பெய்யறதா. ஒரு ஆஃபீஸில் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா தான் கீழே இருக்கிற அத்தனை பேரும் சரியா வேலை பார்க்குறான். இப்போ இத்தனையும் சரியா இயங்கணும்னு சொன்னால் இதற்கு மேம்பட்ட ஒரு தத்துவம் இருந்தாத்தானே இதெல்லாம் சரிவர இயங்கும். இத்தனை கோள்களும் சுற்றுகின்றன, ஒன்றுக்கொன்று ஒரு உரசல் இல்லை, இடித்து கொள்ளுதல் இல்லை, ஒரே பாதையிலே அத்தனையும் சுற்றி வருகின்றனன்னு சொன்னால் இதெல்லாம் தாங்களா நடந்துடுமா? அப்படியே இதுக்கெல்லாம் மேலே இவற்றை கண்காணிப்பதற்கென்று ஒருவர் இருந்தால்தான் இவை அனைத்தும் ஒரு சீராக இயங்குவதுங்கிறதே சாத்தியம். அவனை கண்டா எல்லாத்துக்கும் பயமா. நான் சூரியனை பார்த்து கேட்டேன், நீ கார்த்தாலானா சரியா வந்துடுறியா? ஏன் அப்படின்னா, எனக்கு டியூட்டி போட்டிருக்காப்பா 6:15 6:20 நான் வந்துடணும்னு சொல்லியிருக்கா. வரலைன்னா நான் போய் ரிப்போர்ட் பண்ணணும், பெருமாள் இடத்துல போய் சொல்லணும், ஏன் லேட் ஆச்சுன்னு அவர் காரணம் கேட்பார். பீஷாஸ்மாத்து வாத்தப்பவதே. அப்போ இறைவனிடத்தில் இருக்கிற பயத்தினால தான் காற்று ஒழுங்கா அடிக்கிறது, மழை ஒழுங்கா பெய்யறது. எல்லாருக்கும் அவனை கண்டா பயம் இருக்குன்னா, கடமையிலிருந்து தவறினா அவருக்கு கோபம் வரும். இல்லைன்னா பெருங்கருணையாளன் அவர், அவருடன் இருக்கும் போது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, எனக்கு அச்சமே இல்லைன்னுட்டான். கடைசியில் ஒரு நாள் இரண்யகசிப்பு பிள்ளையை கூப்பிட்டான், இங்கே பார், இன்றைக்கு முடித்து விடலாம், நீ ரொம்ப நாளாக ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் எங்கே தான் இருக்கான்னு சொல்லு. குழந்தை சொல்லித்து, எங்கே இருக்கான்னு கேட்குற? அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். நாரதர் இடத்துல யுதிஷ்டர் கேள்வி கேட்கிறார், பிரகலாதன் என்ன தப்பு பண்ணான்னுட்டு ஹிரண்யகசிப்பு பிள்ளையை வெறுத்தான். இது யுதிஷ்டரோட கேள்வி, பாகவதத்தில் வருது. என்ன தப்பு பண்ணார்னுட்டு வெறுத்தான் அப்படின்னு கேள்வி. நாரதர் சொல்லலை பதில், அவர் சொன்ன பதில் வேற மாதிரி. நம்மாழ்வார் அழகா பதில் சொன்னார். பிரகலாதன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? எங்குமுளன் கண்ணன் என்றான். இதுதான் அவன் பண்ண தப்பு. அவன் பண்ண தப்பு எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்காருன்னு சொன்னான். அந்த பிள்ளையின் இடத்துல போய் கோபித்து கொள்ள முடியுமா? கோபித்து கொண்டான். அப்பா நீ கேட்கறதே தப்பு, பெருமாள் எங்க இருக்காருன்னு கேட்கறியே, அவர் எங்க இல்லேன்னு கேளு, எல்லா இடத்திலும் நீக்கமர அவர் நிறைந்திருக்கிறார்.
திருப்பாவையில் நோற்றுச்சுவர்க்கம்ங்கிற பாசுரம். நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோத்து முனக்கே பெருந்துயில் நான் தந்தானோ, ஆத்தமனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ. வெளியில சில பெண்கள்லாம் எழுப்புறதுக்குன்னு வந்துட்டா, உள்ளுக்குள்ள ஒருத்தி படுத்துட்டு இருக்கா. ஒரு பாட்டில் ஒரு பெண்ணை எழுப்புவார்கள். 10ஆம் பாட்டில் ஒருத்தி எழுப்பப்படுகிறாள். அவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. வாசல் இருக்கிறவா சொல்றா, கதவைத்தான் திறக்க மாட்டேங்கிற, வாயாவது தரேங்கிறா. பேசக்கூட மாட்டியா, நாங்கள்லாம் வெளில நின்றுட்டு இருக்கோமே. அப்போ வெளியில இருக்கிற ஒருத்தி சொன்னா, அவ ஏன் தெரியுமா பேச மாட்டேங்கிறா, உள்ள கண்ணன் இருக்கார் அப்படின்னு உறக்க சொன்னா. அப்ப உள்ள இருக்கிறவள் கொஞ்சம் அவளுக்கு சிணுக்குனாச்சு. என்னது கண்ணன் இருக்காரா? அதெல்லாம் இங்க யாரும் ஒன்றும் இல்லை, நீங்க தான் வாசலே கத்தின்னு இருக்கீங்களே, கதவே திறக்கலையே, எப்படி கண்ணன் உள்ளே நுழைந்திருப்பார்? இப்ப மட்டும் பேசுறா, இத்தனை நாள் வாயே திறக்கல. உள்ள கண்ணன் இருக்கார், அவனோட விளையாடின்னு இருக்கா போல் இருக்குன்னு சொன்ன உடனே, நீங்க தான் வாசலை அடைச்சுன்னு நிக்கிறீங்களே, உங்களை மீறிண்டு எங்க வருது கண்ணன்? இங்க யாரும் கண்ணனும் இல்லை கிண்ணனும் இல்லை அப்படின்னுட்டா. உடனே வெளியில இருக்கிறவா சொன்னா, ஓஹோ கதவை திறந்தாத்தான் உள்ள நுழைய முடியுமா கண்ணனாலே? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கதவு போட்டிருந்தாலும் அவர் உள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார். கதவா இருக்கிறதும் அவர் தான், அல்ல தாழ்பாடா இருக்கிறது அவர் தான், போடப்பட்டிருக்கிற பூட்டா இருக்கிறது அவர் தான், சாவியா இருக்கிறது அவர் தான். அவர் உள்ளதான் இருக்கார். எப்படி கண்டுபிடிச்சிங்கோ? திருத்துழாய் வாசனை வருது, துளசி வாசனை வந்துட்டு இருக்கு உள்ளே இருந்து, அதனாலே அவர் இருக்கிறார்னு அந்த பாட்டு இப்படி செல்லும். அதை போல பகவான் சர்வாந்தர்யாமியாக இருக்கிறார், எல்லோருக்குள்ளும் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இதைத்தான் சர்வ வியாபகன்னு பெருமானை சொல்லுவார்கள். எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார் பெருமான். இதத்தான் சர்வாந்தர்யாமித்துவம், சர்வ வியாபகத்துவம். இந்த விஷயத்தைத்தான் நரசிம்மாவதாரம் நமக்கு காட்டுகிறது. எல்லோருக்குள்ளும் பெருமான் இருக்கிறார். உடன் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துளன் நம்மாழ்வார் முடிச்சுட்டார், ரொம்ப அழகா சொல்லிட்டார். எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். இப்ப பாருங்க, மேல இதை போத்தின்னு இருக்கேன். மேல இந்த பச்சை கலர் சால்வை இருக்கா, சால்வைக்குள்ள ஒரு உத்தரியம் இருக்கு. இந்த உத்தரியத்துக்குள்ள உடல் இருக்கு, உடலுக்குள்ள ஆன்மா இருக்கு. இப்ப கீழேந்து வாங்கோ, ஆன்மா இருக்கு, ஆன்மாவுக்கு சட்டையாக உடல் இருக்கிறது, உடலுக்கு சட்டையாக இந்த உத்தரியம் இருக்கு, உத்தரியத்துக்கு மேலே இந்த சால்வை இருக்கு. இத்தனை இருக்கா மேலே. அப்ப சால்வைக்குள்ள உத்தரியம், உத்தரியத்துக்குள்ள உடல், உடலுக்குள்ள ஆன்மா. அப்ப ஆன்மாவுக்கு மேல இத்தனை சட்டை போட்டு இருக்கேன்னா, அந்த ஆன்மாவும் கூட சட்டையாகிறது யாருக்கு? பெருமானுக்கு. ஆன்மாவும் கூட அவனுக்கு சட்டையாருது. இப்ப ஆன்மாவுக்கு மேல இத்தனை சட்டை சொல்லிட்டேன். உடம்பு இருக்கு, உத்தரியம் இருக்கு, சால்வை இருக்கு. ஆன்மா என்னன்னா, அந்த ஆன்மாவும் பெருமானுக்கு சரீரமாகிறது. ஏன்னா ஆன்மாவுக்குள்ளேயும் பெருமான் இருக்கிறார். அனோரணியான் மகதோமகியான்னு சொல்லுவார்கள். ஆன்மாங்கிறது ரொம்ப சிறிய பொருள். அதை வியாசர் ஒரு இடத்துல சொல்றார். எத்தனை சிறியதுன்னா, ஒரு பசுமாட்டினுடைய வால்ல இருந்து ஒரே ஒரு முடியை எடுத்துக்கோ, அதை 100 கூறு போடு, அதுலேருந்து 1 எடு, அதை 100 கூறு போடு, அதுலேருந்து 1 எடு, அதை 100 கூறு போடு, அதுலேருந்து 1 எடு. இப்படியே நான் ஒரு நாள் முழுக்க உபன்யாசம் பண்ணலாம் தெரியுமோ? இதை சொல்லிட்டே போனாலே போரும். கடைசி வரைக்கும் அது முடியவே முடியாது. வியாசர் சொன்னார், சரி கடைசியில ஏதோ ஒன்று மிஞ்சும் பாரு, அந்த அளவுக்குத்தான் ஆத்மானுட்டார். அத்தனை சிறிய நுண்ணிய பொருள், அதற்குள்ளேயும் பெருமான் இருக்கிறான். ஆகவே அவர் இல்லாத இடம்ங்கிறதே கிடையாது. உடனே என்ன பண்ணிட்டான் இரணியன், ஒரு கம்பத்தை காண்பிச்சான். 1000 கால் மண்டபமா அது. அவன் வீட்டில் 1000 கால் மண்டபம் போட்டிருக்கான். அவன் அதுல ஸ்பெஷலா ஒரு கம்பத்தை காட்டுறான். நீ அடிக்கடி ஹரி ஹரின்னு சொல்றியே, அவர் இந்த கம்பத்துல இருக்காரான்னு ஒரு கம்பத்தை காட்டினான். ஏன் அந்த கம்பத்தை அவன் காட்டினான்னா, இரணியன் சொல்றான், நிச்சயமா அவன் இதுல இல்லைன்னு எனக்கு தெரியும்னா. பிரகலாதன் கேட்டான், எப்படி அத்தனை உறுதியா சொல்ற? கட்டுறச்சே நான் தான் பக்கத்திலே இருந்தேனேன்னா. இந்த மாதிரி ஒரு அறியாமை உண்டான்னு பாருங்க. கம்பத்தை கட்டும்போது நான் பக்கத்திலேயே தான் இருந்தேன். பொன்னும் மணியும் ரத்தினமும் கொண்டு வந்து, முத்துகளும் கொண்டு வந்து இந்த கம்பத்தை கட்டியிருக்கேன். பல தேசங்கள்ல இருந்து இறக்குமதி பண்ணிய பெரிய பெரிய ரத்தினங்கள். அதை வேலைக்காரெல்லாம் திருடிட்டு போயிடக்கூடாது, அதனால ஒரு சேரை போட்டு நானே உட்காந்துட்டேன். நீங்க கட்டுங்கடா, நான் பக்கத்திலே உட்காந்து பார்க்கறேன்னு சொல்லி ஒரு கணமும் அது கட்டப்படும் போது பக்கத்திலேயே இருந்து நான் மேற்பார்வை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பய உள்ள நுழையில, அதனால அதற்குள்ள ஹரி கிடையாது. பிரகலாதன் தனக்குள்ளே விலவர சிரித்து கொண்டான். இந்த மாதிரி கூட ஒரு அறியாமை உண்டா? அவர் எப்போதும் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். நீ வாழ்ந்து வந்த ரத்னத்திலையும் அவர் இருக்கார், நீ உபயோகப்படுத்தின சிமெண்ட்லையும் அவர் இருக்கார், கல்லுலையும் இருக்கார், எல்லாத்திலையும் இருக்கார். கலவையின் வாழை, அந்த கலவையிலையும் அவர் இருக்கார், மொத்தத்திலையும் இருக்கார் அவர். இதை புரிஞ்சுக்கலையே நீ? அளந்திட்ட தூணை அவன் தட்ட, ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற் சிங்க உருவாய், உளம் தொட்டிரணியன் ஒன்மார்வகலம் பிளந்திட்ட கைகள்னு பாசுரம். தட்டினதுதான் தாமதம், உள்ளுக்குள்ளே இருந்து வருவதற்காக பெருமான் தயாராக இருந்தான்.
இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். பிரம்மா வரம் கொடுத்தார், சரி. அந்த வரங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் பகவான் வரணுமான்னு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் வைகுண்டத்தில் அப்படி உட்கார்ந்து கொண்டு அப்படி எட்டி பார்த்துட்டு இவன் தான் இரணியனா, பாடாப்படுத்தின்னு இருக்கானா நினைச்சா போதும், சொல்லணுங்கிறது இல்லை. சரி சரி நீ இருந்த ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், கிளம்பு அப்படின்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, அப்பவே பட்டுன்னு அவன் உயிர் போயிடும். இத்தனை சக்தி பெருமானுக்கு உண்டு. ஆனால் எத்தனை கெட்டிக்காரர் பாருங்கோ, அவர் எத்தனை நல்லவருங்கிறதையும் பாருங்கோ. பெருமாள் பார்த்தாராம், இந்த பிரம்மா பாவம் நிறைய வரம் கொடுத்து வச்சிருக்கு இரணியனுக்கு, பெருமாள் நினைவாலே. இப்போ வச்சிருக்குன்னு நான் சொல்லலை, அவர் சொன்னார். இந்த பிரம்மா அவர் குழந்தையோ இல்லையோ, அவர் சொல்றார் நிறைய வரம் கொடுத்து வச்சிருக்கு இந்த பிரம்மா இரணியனுக்கு. நான் அந்த வரங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கிட்டு என் இஷ்டப்படி போய் நான் இரணியனை அடிச்சேன்னு வச்சுக்கோங்கோ, இரணியனுக்கு எங்கிட்ட வர கோபத்தை விட யார்கிட்ட அதிகம் கோபம் வரும்? பிரம்மா கிட்ட தான் அதிகம் கோபம் வரும். டே நீ வரமாடா கொடுத்து வச்சிருக்க, நீ கொடுத்த வரம் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்கிறது, அந்த ஹரி இஷ்டப்பட்டபடி வந்து என்ன அடிச்சுட்டு இருக்கார், அப்போ உன் வரங்களுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போய்விட்டதுன்னு அவன் பிரம்மாவை வசைப்பாட ஆரம்பித்து விடுவான். பேரு கெட்டு போறது, பிரம்மா பேரு கெட்டு போயிடும். பகவான் பார்த்தாராம், ஐயோ பாவம் அவர் பேரை நாம கெடுத்துடக்கூடாது, நாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே இரணியனை முடிச்சுடலாம் தான், ஆனா பேரு பிரம்மாவனுடைய இது கெட்டு போயிடும். அதனால அவர் கொடுத்த வரங்களிலேயே ஒரு லூப் ஹோல்னுவா, சட்டம் படிச்சவா அடிக்கடி சொல்றா பாருங்க, சட்டத்திலே ஏதோ ஒரு துளையை பயன்படுத்தி அவர் வெளியேறி விட்டார்னுவா. ஊழல் குற்றச்சாட்டு அது இதுன்னு அடிக்கடி அமலாக்கத்துறை அது இதுன்னு நிறைய கேள்விப்படுவோம். ரொம்ப பரபரப்பாக ஒரு வாரம் செய்தியெல்லாம் அப்படியே இயங்கும். அமலாக்கத்துறையினர் விசாரணை, வருமான வரித்துறையினர் விசாரணை, சுங்க வரித்துறை விசாரணை அப்படின்னு ஒரு வாரம் இப்படி அப்படியுமா ஓடும். அதுக்கப்புறம் வேற செய்தி கிடச்சி கொடுத்தனா இது அப்படியே கிடப்பில் போட்டுடுவா, ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னால், பெருமாள் பார்த்தார், நாம பிரம்மாவுக்கு கட்டுப்பட்டு ஏன் செய்யணும்னா, அவர் ஏதோ வரம் கொடுத்துருக்காரு, அவர் பேரை காப்பாற்றி கொடுக்கணும். அப்போ சட்டத்தில் ஏதோ ஒரு துளையை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிக்கிறா போல பகவான் என்ன பண்ணிவிட்டார், இப்போ இந்த வரங்களுக்கு இடையிலே வரங்களுக்கு பங்கம் வராமல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏதேனும் உருவம் உண்டான்னு பார்த்தார். அவன் என்ன சொல்லியிருக்கான், மிருகத்தினால கூடாது மனிதனால கூடாதுன்னு சொல்லியிருக்கானா, ரெண்டும் கலந்தா போல எடுத்துப்போம், அதை அவன் சொல்லவே இல்லை. எந்த ஆயுதங்களும் கூடாதுன்னு சொன்னாரா, நகங்கள் இருக்கிறதே அந்த நகங்களும் சுதர்சனாம்சம் தான், சுதர்சனர் ஆவேசித்திருந்தார், அந்த நகங்களை கொண்டே முடித்து விடலாம். வாசல்ல கூடாது உள்ள கூடாது, வாசப்படியிலே உட்காந்துட்டார், அது உள்ள சேர்ப்பீர்களா வாசல்ல சேர்ப்பீர்களா, முடியாது. சந்தியா காலம்ங்கிறத எடுத்துட்டார், பகற்பொழுது முடிந்து அந்த சாயங்கால வேளை வரப்போறது பாருங்கோ, அதுக்கு முன்னே அந்த வேளையை தேர்ந்தெடுத்து கொண்டார் அவனை முடிப்பதற்காக. இப்படி பார்த்து பார்த்து பிரம்மா கொடுத்த வரங்களை காப்பாத்திருக்கார் பெருமாள். இதைத்தான் நிஜ பிருத்திய பாஷிதம், சத்தியம் சத்தியம். பெருமான் யாவற்றையும் மெய்ப்பித்தான், பிரகலாதனுடைய கூற்றை மெய்ப்பித்தான். எல்லா இடத்துலையும் என் ஹரி இருக்காருன்னு பிரகலாதன் சொன்னான் பாருங்க, அந்த கூற்றை மெய்ப்பித்தான். பிரம்மா கொடுத்த வரங்களையும் மெய்ப்பித்தான். பிரம்மா நினைச்சுட்டாராம், ஐயோ என்கிட்ட எத்தனை அன்பு, நான் கொடுத்த வரங்களுக்கு எந்த பங்கமும் இல்லை. இரணியன் கூட என்ன தெரியுமா நினைச்சுட்டான், பிரம்மா நீர் என்ன பண்ணுவீர் பாவோங்கிறான், உயிர் போயிட்டே இருக்கு. அப்போ நீரெல்லாம் வரலாம் சரியாத்தான் கொடுத்தீர், அந்த வரங்கள்ல ஏதோ ஒரு துளையை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு என்னை ஹரி முடித்து விட்டான்னு தான் அவனே சொல்லும்படியாக இருக்கிறது. அப்படி பிரம்மா கொடுத்த வாக்குறுதிகள், அவர் பண்ணின அந்த வரதானம், அதையும் பெருமான் காப்பாற்றினான், பிரகலாதனையும் காப்பாற்றினான், தேவதைகளை காப்பாற்றினான். பகவான் வந்துட்டார், அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு வாழுகிற சிங்க உருவாய், கணக்கற்ற கைகளோட நரசிம்ம பெருமான் வந்தான். வேதாந்த தேசிகன் அதை அழகா வர்ணிக்கிறார். இதற்காக அத்தனை கைகள் அப்படின்னா, அத்தனை கைகளும் போட்டி போடுகின்றனவாம் பிரகலாதனை காப்பதற்கு. ஒரு கை இன்னொரு கை அப்படி பிடிச்சி தள்ளுமா, எனக்கு தான் அந்த பெருமை, நான் தான் பிரகலாதனை காப்பாத்தினவனா இருக்கணும், நான் தான் இரணியனை முடிப்பேன். அப்ப இன்னொரு கை இந்த பக்கத்துல இருந்து வந்து அந்த கையை பிடிச்சுக்குமா, நான் தான் பண்ணுவேன், எனக்கு தான் அந்த பெருமை வேண்டும். பகவான் பார்க்கிறார், அந்த கைகளை பார்த்து சொல்றாராம், பெருசா சண்டை போட்டுக்காதீங்கோ, சீக்கிரம் அந்த காரியத்தை முடிங்க. இப்போ அவர் அப்படியே ஆராமமா இருக்கார், அனாயாசமா அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறா போல உட்கார்ந்துட்டார். அந்த கைகளே பார்த்து கொண்டன என்று வேதாந்த தேசிகன் வர்ணிக்கிறார். உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்வகலம் பிளந்திட்ட கைகள், அந்த இரணியனுடைய நெஞ்சத்தில் அப்படி கை வச்சு தொட்டு பார்த்தாராம். இப்போ நாம கூட யாராவது ஒருத்தரோட சண்டை போட்டு இருக்கோம், ரொம்ப வேண்டப்பட்டவர் தான், என்னமோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, நீ சொல்றது நிஜமான்னு அப்படின்னு கேட்போம். அவர் என்ன சொல்லுவார், என் நெஞ்ச என்ன ஒன் நெஞ்ச வேணாலும் தொட்டு சொல்கிறேன், நான் தான் நிஜம்தான் அப்படி விடாப்படியாக சொல்லிட்டாருன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கேட்கறச்சே நீ உண்மையை சொல்லு, நெஞ்ச தொட்டு சொல்லு, நீ சொல்றது நிஜமானு சொல்லுன்னு கேட்குறோம் இல்லையா. அதை போல பகவான் இரணியன் அப்படி தொட்டு பார்த்தானாம். இவனுக்கு நிஜமாகவே நம்மிடத்திலே துவேஷம் இருக்கிறதா, இல்லை சில பேரை போல துவேஷம் இருக்கிறா போல நடிக்கிறானா? பிள்ளலோகாச்சாரியர் 800 வருஷம் முன்ன சொல்லி வச்சார்,
நாஸ்திகனும் கூட திருநாமத்தை கொண்டு அவன் காரியத்தை சாதித்து கொள்ளலாம்னார். அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணா. ஒரு நாஸ்திகர் தெய்வம் இல்லை அப்படின்னு உலகம் முழுக்க சொல்கிறவர் ஒருத்தர். இது 800 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீப கால செய்தி எதையும் நான் பேசலை. 800 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி. ஒரு நாஸ்திகர் தெய்வம் இல்லைங்கிறதே அவர் பரப்புரை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஏதோ கஷ்டம் வந்துடுத்து. அவர் ரகசியமாக போய் ஒரு ஆன்மீகவாதியை போய் பார்த்தார். எனக்கு கஷ்டம் வந்துடுத்து, நான் என்ன பண்ணட்டும்? அந்த ஆன்மீகவாதி சொன்னார், பக்கத்தில் கோயில் இருக்கா, போயிட்டு வான்னார். கோயிலுக்கு போகிறதாவது என் பிழப்பே போயிடும். அப்புறம் என் பிழப்பே கோயில் இல்லைன்னு சொல்கிறதுல தான் ஓடின்னு இருக்கு. தெய்வம் இல்லைங்கிறது தான் நான் பரப்புரையே பண்ணுறேன். என்னுடைய பிழப்பே அதில் தான் ஓடின்னு இருக்கு. நான் கோயிலுக்கு போனால் என் வியாபாரமே படுத்துடும். அப்படியா, இந்த பிரச்சனை இருக்கா உனக்கு? ஆனால் தெய்வம் அனுகிரகம் பண்ணால் தான் உன் பிரச்சனை தீரும். ஏதாவது வேறு ஏதாவது வழி சொல்லுமேன்னா, பெருமானுடைய திருநாமங்களை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறது உன்னால் முடியுமா? அது பேஷா பண்ணிடுவோம், ஒரு கஷ்டமும் கிடையாது. என்ன சஹஸ்ரநாமமே சொல்கிறேன் நான், போருமானா? அது போரும்னுட்டா. அப்போ நாஸ்திகன் வெளியில் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பெருமான் திருநாமம் ஓடிண்டே இருக்குமா. அடியன் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. ஆஸ்திகர்களும் சரியா இல்லை, நாஸ்திகர்களும் சரியா இல்லை, பெருமாள் என்ன தான் பண்ணுவார் பாவம்? ஆஸ்திகர்கள் எப்படி தெரியுமா இருக்கா? இப்போ நமக்கெல்லாம் பக்தி உண்டு, ஆனால் அவ்வப்பொழுது இறைவன் இருக்காரா இல்லையா, ஒருவேளை இல்லையோ அப்படின்னு அப்பப்போ நமக்கும் தோன்றத்தான் செய்கிறது. பெரும்பாலானோருக்கு உண்டா இல்லையா? பெரும்பாலானோருக்கு இறைவன் இருக்கிறானோ இல்லையோ, ஒருவேளை இல்லையோன்னு அப்பப்போ தோன்றிவிடும். நாஸ்திகர்களுக்கு ஒருவேளை இருக்காரோன்னு தோன்றிவிடும். ஒருவேளை இருப்பாரோ என்னமோ, நம்ம இத்தனை வெசுன்னு இருக்கோமே, என்ன பாடுபட போகிறோன்னு தெரியலையே. பெருமாள் பார்க்குறாரு, உனக்கும் முழுசாக நம்பிக்கை இல்லை, அவனுக்கும் நம்பிக்கை இல்லை. இருக்குங்கிறவனுக்கு இருக்குங்கிறதுல முழுசாக நம்பிக்கை இல்லை, இல்லைங்கிறவனுக்கு இல்லைங்கிறதுல முழுசாக நம்பிக்கை இல்லை. இங்கே ஒருத்தரும் உண்மையாக இல்லைன்னு முடிச்சுடுவார் அவர். அதனால தான் தொட்டு பார்த்தான் பெருமான். இவன் வெறும வாய் வார்த்தைக்கு துவேஷம் பண்ணுகிறானா, இல்லை உள்ளுக்குள்ளேயே துவேஷம் இருக்கிறதான்னா? தொட்டால் சுட்டதாம் பெருமானுக்கு. ஐயோ உள்ளுக்குள்ளேயே இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். இன்னமும் வேகத்தோடு அவனுடைய வயிற்றை கிழித்தார். கூரத்தாழ்வான் ரொம்ப அழகாக இதை வர்ணிக்கிறார். சுந்தரபாஹுஸ்தவம், உங்கள் ஊர் பக்கத்தில், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அழகர பெருமாள் கள்ளழகரை பார்த்துட்டு சொல்கிறார், நீதான் நரசிம்மனாக பிறந்தாய். நரசிம்மமா பிறந்த போது என்ன ஆச்சுன்னா, வயிற்றுக்குள்ளேருந்து அப்படியே புகுபுகுன்னு ரத்தம் பொங்கிண்டு வருது பாருங்கோ, இரணியனுடைய ரத்தம். அதில் இந்த சிம்மத்தினுடைய முகம் தெரிந்ததாம், தம் மூஞ்சி தெரியறதாம் பெருமானுக்கு. சிம்ம ஜாதிக்கு ஒரு ஸ்வபாவம் உண்டு. ஒரு கிணத்துல முயல் கூட்டுண்டு போய் காண்பிச்சது, உள்ளுக்குள்ள இன்னொரு சிங்கம் இருக்கு பாருன்னா எட்டி பார்த்துட்டு தன் மூஞ்சியே பார்த்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ இல்லையோ, அந்த பிரதிபிம்பம் உள்ளுக்குள்ள இன்னொரு சிங்கம் இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ள துபகட்டீர்னு குதிச்சது, சிங்கம் போயே சேர்ந்தது. கதை சொல்கிறாளோ இல்லையோ, அதை போல இந்த இடத்துல என்ன சொல்லிட்டா, இந்த சிங்கம் பெருமாளுடைய பார்த்தார், ரத்தத்தில் அந்த சிங்கம் தெரிஞ்சது பாருங்கோ. அவர் என்ன நினைச்சுட்டார், இரணியனை காப்பதற்காக ஒரு சிம்மத்தை தன் வயிற்றினுள்ளே வைத்து அவன் போஷிக்கிறான் போலும், அதையும் சேர்த்து முடிக்கிறேன்னு இன்னும் வேகமாக கிழிச்சாராம் பெருமாள். நேற்றுக்கு சொன்ன பாருங்கோ, பெருமான் வராகமாக பிறந்தா ஒரு வராகமாகவே ஆழ்றார். சிம்ம ஜாத்தின்னு சொன்னால் சிம்ம ஜாதிக்குண்டான இலக்கணங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த தன்மையோடே இருக்கிறார். அப்போ இன்னும் வேகமாக கிழிக்கிறார். அந்த ரத்தம் தோய்ந்த கையை எடுத்து பிரகலாதன் தலைமையில வைத்து அனுகிரகம் பண்றார். பக்கத்தில் ஒருத்தரும் வரல, அத்தனை பேரும் பயந்து தள்ளி நின்றுட்டு இருக்கா. பிரகலாதன் பொலவென்று கண்ணீர் உகுக்கிறான், கையை கூப்பிண்டு நிற்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு எப்பேற்பட்ட பெருமை, நான் என்ன பெரிய பாகவத குடும்பத்திலே பிறந்தவனா, ஒரு அசுரனுடைய பிள்ளை. யாராவது உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் எனக்கு எவ்வளவு கவலை ஏற்படும் தெரியுமா பேரை சொல்கிறதுக்கு. பிரகலாதனாக இருந்து பார்த்தா தான் அவன் பிரச்சனை தெரியும். உங்கள் அப்பா யாருன்னு நான் பாட்டு கேட்டுவிட்டேன்னா, இரணி என்ன ஐயோ தெரியாமல் கேட்டேன், இப்போ அவர்கிட்ட சொல்லிட்டாத, நீ கொஞ்சம் தள்ளியே நில்லுப்பான்னுடுவேன் நான். ஏன்னா இரணி என்ன ஊர் உலகம் எல்லாம் அத்தனை நடுங்கிறது இல்லையோ. பிரகலாதனை தான் சொல்கிறான், உங்கள் அப்பா யாருன்னா சொல்லிக்கிறதுக்கே நான் அத்தனை வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம், எந்த திருக்கரம் தங்கள் தலைமையிலே படாதான்னு தேவாதி தேவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்களோ, அந்த திருக்கரத்தை, அந்த ரத்தம் தோய்ந்த கையை எடுத்து என் தலைமையில வச்சு நீ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கியே, எத்தனை கருணை. பெருமானுக்கு கோபத்தில் அப்படியே பெருமூச்சு வாங்குகிறான் பெருமான். இன்னும் கோபம் போன பாடு இல்லை. அப்போது அந்த கையை எடுத்து அப்படியே அனுகிரகம் பண்ணுகிறான். இதைத்தான் ஆழ்வார் பாடினார், சீற்றத்தோடு அருள் பெத்தவன்னார். கோபமும் இருக்கு, குணமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா போல வராது. நல்லா கவனிச்சு பாருங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவோம். அது கோபம் தனியாக இருக்கும், குணம் தனியாக இருக்கும். ரெண்டும் ஒன்று அப்படி சிரிச்சுட்டே ஒருத்தர் போய் நான் வைய முடியுமா கண்ணா பின்னான்னு? கோபப்படுறேன்னு சொன்னால் கோபமாக தான் இருப்பேன், கருணையோடு இருக்கேன்னா கருணையோட தான் இருப்பேன். இந்த ரெண்டையும் ஒரு சேர காட்டுறதுங்கிறது முடியவே முடியாது. ஆனால் பகவான் செய்தான். கோபமும் இருக்கிறது, பிரகலாதனிடத்தில் கருணையும் இருக்கிறது. இரணியனிடத்திலே கோபம், பிரகலாதனிடத்திலே கருணை. இதை ராமானுஜர்கிட்ட கேட்டா இது ரெண்டு சேர்ந்து ஒரே கணத்திலே வருவது எப்படி சாத்தியம்? அவர் அழகா பதில் சொன்னார். நீங்க காட்டில் பார்த்துருக்கீங்களான்னார். நமக்கெல்லாம் இப்போ நேஷனல் ஜியாகிரபிக் சேனல்ல இருக்கு. அதில் பாருங்க, காட்டில் ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியை வயத்தில் கட்டின்னு இருக்கு. ஒரு பெண் சிங்கம்னு வச்சுக்கோங்க, குட்டியை வயத்தில் கட்டின்னு இருக்கு. ஒரு யானை எதிர்க்க வர்றது. அந்த யானையை ரொம்ப நாளாக கீழே போட்டு சாய்க்கணுங்கிறது சிங்கத்தினுடைய எண்ணம். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே அமையலை.
இன்னைக்கு நேருக்கு நேராக பார்த்தாச்சு. இன்னைக்கு விடுறதா இல்லை, இன்னைக்கு பாஞ்சு போய் அதனுடைய மத்தகத்தை பிளக்கிறேனா இல்லையா பாருன்னுட்டு இந்த சிங்கம் அத்தனை வேகம் எடுத்து ஓடுகிறது. மடியில குழந்தைய கட்டின்னு இருக்கு, சிங்கக்குட்டியை கட்டின்னு இருக்குது, ஆங்கிலத்தில் கப்புங்கிறா, அதை கட்டின்னு இருக்குது. அப்படி ஓடுறது பாருங்க, யானை பேர்ல மொத்த கோபமும் இருக்கு, ஒரே போடுதான் அது கீழே விழுந்துடணும். நேர போய் அப்படி ஜம்ப் பண்ணி பாஞ்சோமா அதனுடைய மத்தகத்துல வச்சோமா ஒண்ணு, அது கீழே விழுந்துடணும் அப்படின்ற அந்த கோபத்தோட போறது பாருங்க. அந்த தருணத்திலும் கூட தன்னுடைய வயிற்றிலே கட்டி கொண்டிருக்கிற தன்னுடைய குட்டிக்கு பால் சுரந்தபடியே போகுமாம். இது எவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்லியிருக்காரு பாருங்க. தன்னுடைய குட்டிக்கு பாலை கொடுத்து கொண்டே, கருணையை காண்பித்து கொண்டே, அந்த யானையினிடத்திலே கோபத்தை ஒரு சிங்கத்தாலே காட்ட முடியும்னு சொன்னால், ஒரு சாதாரண சிங்கத்தாலேயே இது முடியும்னு சொன்னால் நரசிம்மத்தாலே முடியாதா? ஏன் முடியாது? இரணியனிடத்திலே கோபமும் உண்டு, பிரகலாதனிடத்திலே கருணையும் உண்டு. முத்தாய்ப்பாக ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்ச உடனே கடைசியில பெருமாள் கேட்கிறார் பிரகலாதனை பார்த்துட்டு, நீ சொல்லு உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். ஏன்னா உங்கள் அப்பா உன் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி நான் சித்திரவதம் பண்ணிட்டேன், உனக்கு என்ன வரம் வேண்டும்னு சொல்லு. பெருமாள் யாரை பார்த்து தெரியுமா உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளுன்னு சொல்லுவார்? யார் அவர்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டாரோ அவர்கிட்ட தான் வந்து கேட்பார். நம்ம கிட்டலாம் வர சொல்லுங்களேன், என்ன வரம் வேணும்னு கேட்டு வரவே மாட்டார். நம்ம கிட்டலாம் யார் எதையுமே கேட்க மாட்டானோ அவனை விடவே மாட்டார். நீ கேளு உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு பிடுங்கி எடுத்துருவார். பிரகலாதனை பார்த்து கேட்டார். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நம்மளெல்லாம் பார்த்தான், இவாளுக்கெல்லாம் எப்படி ஆசை வளர்ந்துட்டே இருக்கோ அதை போல உன் விஷயத்துல பக்தி எனக்கு வளர்ந்துட்டே இருக்கணும். பெருமான் சொன்னார், அதை பத்தி கவலைப்படாதே, அதெல்லாம் நன்னா வளரும், வேற ஏதாவது கேளு. அப்பா அவன் சொல்றான், எங்க அப்பா 2 தப்பு பண்ணிவிட்டார், பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம். உன்னிடத்திலும் பாபங்களை செய்திருக்கார், பக்தர்களிடத்திலும் பாபங்களை செய்திருக்கார், அதெல்லாம் நீ மன்னிக்க வேண்டும், அவருக்கு நற்கதி தந்தருள வேண்டும். இது பெரிய பிரார்த்தனை. இன்னொரு குழந்தையா இருந்தா என்ன சொல்லும்? அதென்ன வந்து 2 நிமிஷத்துல அவரை முடிச்சுட்ட, நீ அப்படிலாம் முடிச்சிடக்கூடாது, எவ்வளவு பெரிய பாப்பி தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்காரு தெரியுமா, நன்னா வச்சு செஞ்சிருக்கணும் அவரை. இன்னும் பிரகலாதன் அப்படி சொன்னானா? ரொம்ப அழகா வார்த்தை சொல்லியிருக்கான், அவருக்கு நற்கதியை கொடுன்னு கேட்டான். இதைத்தான் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனன் நம்பியே. கண்ணினும் சிறுத்தாமல ரொம்ப அழகா சொன்னா பாருங்க. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், இந்த அரிய பெரிய குணம் யாருக்கு உண்டாகும்னு சொன்னால் 4 வேதங்களையும் கற்றவர்கள் தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்ங்கிற குறளுக்கு இலக்கணமாக இருப்பார்கள். அதைத்தான் பிரகலாதன் பெருமானிடத்திலே வேண்டிக் கொண்டான். தந்தைக்கும் நற்கதி கேட்டான்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அப்ப நரசிம்மாவதாரம்ங்கிறது ஒரு பக்தனுக்காகவே பெருமான் வந்தான். வேதாந்த தேசிகன் அழகா சொல்லிட்டார், எந்த இடத்த அந்த குழந்தை காட்டும்னு பகவானுக்கு முதல்ல தெரியலையாம். அவர் என்ன பண்ணிவிட்டார்? எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சுட்டாராம். இந்த மைக்குள்ளே நுழைஞ்சுட்டார், இந்த மேசைக்குள்ளே நுழைஞ்சுட்டார், இந்த டேபிளில் நுழைஞ்சுட்டார், நீங்கள் உட்காந்துருக்கிற சேரில் எல்லாத்துலேயும் நுழைஞ்சுட்டார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் அன்றைக்கி இருந்துதான்னு கேட்பீங்கோ இல்லையா? இருந்தது, வேற வேற உருவத்தில் இருந்தது. எல்லாம் இங்கிருந்து பெறப்பட்டது தானே, நம்ம என்ன ஆகாசத்தில் இருந்தால் கொண்டு வந்தோம், இதெல்லாம் வேற வேற உருவத்தில் இருந்தது. அப்போ என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ எல்லாத்திலும் தன்னை நிறைத்து கொண்டார் அவர், எல்லாத்துலேயும் புகுந்துட்டார் அவர். ஒரு இடம் காட்டப்பட்டது, அங்கேருந்து வந்துட்டார். மீதி இடமெல்லாம் அதை போல ஒரு பிரகலாதன் வந்தா வரலாம்னு இன்னைக்கும் நரசிம்ம கர்ப்பமாகவே இருக்கின்றன அப்படிங்கிறார். நுழைஞ்சது தான் எல்லாத்துலேயும் இருக்கார். ஒரு இடத்துலேருந்து வெளில வந்துட்டார். ஒரு பிரகலாதன் இருந்தால் ஒரு இடத்துலேருந்து வந்தாச்சு. அவனை போல பக்தியுடையவர்கள் வருவார்களாயின் மற்ற இடங்களிலிருந்தும் வருவதற்கு பெருமான் தயாராக இருக்கிறான். இன்னொன்னும் சொல்லுவார், இந்த கம்பம் இருக்கு பாருங்க, பிரம்மாவுக்கே பாட்டின்னா. ஏன்னா பிரம்மாவுக்கு தமப்பன் பகவான், அந்த பகவானை பிரசவித்தது இந்த கம்பம் தானே. அப்போ கம்பங்கள் எல்லாம் பிரம்மாவுக்கே பாட்டி. ஒரு உபன்யாசகர் சொன்னார், உபன்யாசத்துக்கு போனீரே, அங்கே யாரெல்லாம் வந்திருந்தான்னா ஒரு 8-10 நரசிம்ம மாதாக்கள் வந்திருந்தான்னார். 8-10 நரசிம்ம மாதாக்கள், வேற யாரும் வரலன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8-10 கம்பம் இருந்தது, அவ்வளவுதான், வேற யாரும் இல்லைன்னு அர்த்தம். நரசிம்மனுடைய தாயார்கள் தான் இருந்தா அப்படின்னு வேடிக்கையா சொன்னார் அவர். ஆக பெருமான் எல்லா இடங்களிலும் ஆவிர்பவித்து தான் சர்வவியாபிங்கிறதையும் தான் சர்வாந்தரியாமிங்கிறதையும் நிலைநாட்டிய அவதாரம். அப்போ வாமனாவதாரம்ங்கிறது மாத்ருத்வ பிரயுக்தமான வாத்சல்யம்னு சொன்னேன். ஒரு குழந்தை, ஒரு தாயார் அந்த குழந்தையை அப்படி தோல்ல போட்டு உச்சி மோந்து கொண்டாடுறா போலே அந்த ஒரு தாயினுடைய வாத்சல்யத்தை நம்ம கிட்ட காண்பித்த அவதாரம் அது திருவிக்கிரமாவதாரம். வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம். நரசிம்மாவதாரத்தில் என்ன குணம் வெளிப்படுகிறதுனால் அவர் சர்வாந்தரியாமி சர்வ வியாபி, அந்த குணம் வெளிப்படுகிறது. மொத்தத்தில் வராகப் பெருமான், நாரசிம்ம பெருமான், திருவிக்கிரம பெருமான் அவர்கள் மூவருடைய அனுபவத்தை இவ்விடத்தில் 2 நாள்களிலே சுருக்கமாக நாம் செய்யும்படியான பேற்றினை பெற்றோம். இந்த நல்வாய்ப்பை அடியேனுக்கு நல்கியமைக்காக இந்த விழா ஏற்பாட்டாளர்கள், முக்கியமாக ஸ்ரீமான்
என்ஆர் கிருஷ்ணமராஜா அவர்களுடைய 110வது பிறந்த நாள் விழா ரொம்ப சிறப்பாக இந்த இடத்துல கொண்டாடப்பட்டிருக்கிறது. பிரதி வருஷம் அதை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அவருடைய திருக்குமாரர்கள் அவர்கள் தான் இந்த நல்வாய்ப்பை நமக்கு நல்கினார்கள். இங்கே வந்து நீங்கள் இதை செய்ய வேண்டுங்கிறதாக நம்மிடத்தில் சொல்லப்பட்டு இந்த 2 நாள்கள் ரொம்ப ஆச்சரியமான உபசரிப்பு, ஆச்சரியமான சௌகரியங்கள் இவை யாவற்றையும் கொடுத்து திரளாக இத்தனை பேர் வந்து கேட்கும்படியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எல்லா விதத்திலும் பரிபூரணமாக நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ அடியேன் உணர்ந்தேங்கிறது தான் உண்மை. ஏன்னா 2 நாளில் உங்களுக்கு பிடிச்சா போல நான் சொன்னேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சா போல நீங்கள்லாம் கேட்டீங்கோங்கிறது உண்மை. அத்தனை பேரும் ஒருத்தரும் எழுந்து போகலே, ஒருத்தரும் கொட்டாவி விடலை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை நீங்கள் விடச்சே நான் பார்க்கலையோ, அப்படி இல்லை, யாரும் விடலை. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டே தானே இருக்கும். கொட்டாவி விடாமல் யாரும் ஃபோன் எடுத்து பார்க்காமல் அத்தனை பேர் அமைதியாக இருந்து கேட்டதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 2026 இது நிச்சயமாக ஸ்லாகிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால் மேலே 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 இது 110வது ஆண்டுங்கிறது 250வது ஆண்டு, 500வது ஆண்டுன்னு மேலே மேலே அவருடைய வம்சாவளியினர் குடும்பத்தினர் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க வேண்டுங்கிறதையே பிரார்த்தனையாக செய்து கொண்டு அந்த குடும்பத்தினருக்கு அனைத்து விதமான ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாதிகளையும் வராகப் பெருமானும் நாரசிம்மப் பெருமானும் திருவிக்கிரமப் பெருமானும் நல்க வேண்டும். முக்கியமாக உபன்யாசத்தை வந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் கூட சகலவிதமான ஸ்ரேயஸுக்களையும் திவ்ய தம்பதிகள் அருள வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருள வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனி ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.